ओम शांति सब குஷே எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? 22/2/2025 साकार मुरली बाबा சொல்கிறாங்க, मीठे बच्चे तुम्हें जो बाप सुनाते हैं वही सुनो, आसुरी बातें मत सुनो, मत बोलो, हियर नो ईविल सी नो ஈவில். ஸோ பாபா சொல்கிறாங்க, குழந்தைங்களே, இனிமையான குழந்தைகளே, உங்களுக்கு பாபா என்ன சொல்கிறாரோ அதை மட்டும் கேளுங்க. அதை மற்றபடி அசுரத்தனமான விஷயத்தை எல்லாம் கேட்கவும் செய்யாதீங்க, வாயால் பேசவும் செய்யாதீங்க. அதுதான் ஹியர் நோ ஈவில் சி நோ ஈவில். கெட்டதை பார்க்காதே, கெட்டதை கேட்காதே. प्रश्न, तुम बच्चों को कौन सा निश्चय बाप द्वारा ही हुआ है? ஸோ குழந்தைங்களுக்கு பாபா மூலமாக ஏற்பட்டுள்ள நிச்சய புத்தி என்ன? उत्तर, बाप तुम्हें निश्चय कराते कि मैं तुम्हारा बाप भी हूँ, टीचर भी हूँ, सतगुरु भी हूँ. तुम पुरुषार्थ करो इस स्मृति में रहने का. ஸோ பாபா மூலமாக நமக்கு வந்து நிச்சய புத்தி என்ன? பாபா நமக்கு அப்பா, டீச்சர், சத்குருவாக இருக்கிறார். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கான முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஞாபகம் வச்சுக்கிறதுனா என்ன அர்த்தம்? அப்பா கிட்ட நீங்கள் எதை கேட்கணுன்னு விரும்புகிறீங்களோ அதை பாபா கிட்ட தான் கேட்கணும். டீச்சர்கிட்ட எதை கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ அதையும் பாபாட்ட தான் கேட்கணும். குரு கிட்ட எதை கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ அதையும் பாபாட்ட தான் கேட்கணும். ஒரு மனிதன் இந்த 3 பேர்கிட்ட மட்டும்தான் வழி வாங்க முடியும். ஆனால் நம்ம அப்பா அம்மாவுக்கு எல்லாம் தெரியாது, லௌகிகத்தில் டீச்சருக்கும் எல்லாம் தெரியாது, லௌகிக குருவுக்கு ஒன்றுமே தெரியாது. ஆனால் நம்ம பாபாவுக்கு எல்லாமே தெரியும். ஸோ அப்போ அவரோட அந்த உறவில் இருக்க தான் அது ஞாபகமும் இருக்கும். परंतु माया तुम्हें यही बुलाती है, अज्ञान काल में तो माया की बात नहीं. ஆனால் மாயா விட்டுருமா, இதை வந்து மறக்க வச்சிடுது. அவர் அப்பா, டீச்சர், சத்குருன்றதை மறக்க வச்சிடுது. ஆனால் அஞ்ஞானத்தில் மறந்துமா, அப்பாவை மறந்துமா, டீச்சரை மறந்துமா, குருவை மறந்துமா? ஏன்னா அந்த உறவுகளை மறக்க வைக்கிறதுக்கு மாயா வராது. இந்த உறவை மறக்க வைக்க தான் மாயா வரும். ஸோ இன்னொரு கேள்வி, கவுன்சா சார்ட் ரக்னே மே விஷால் புத்தி சாகியே? எந்த சார்ட் வைக்கிறதுல விசாலமான புத்தி இருக்கணும்? अपने को आत्मा समझकर बाप को कितना समय याद किया? इस चार्ट रखने में बड़ी विशाल बुद्धि चाहिए. देही अभिमानी हो, बाप को याद करो, तब विकर्म विनाश हो. ஸோ விசால புத்தியோடு வைக்க வேண்டிய சார்ட்டு, நான் எவ்வளவு நேரம் ஆத்மான்னு உணர்ந்து பாபாவை நினைவு செய்கிறேன். இந்த சார்ட் வைக்கிறதுக்கு தான் விசால புத்தி தேவைப்படுது. ஸோ எவ்வளவு நேரம் நான் ஆத்மாபிமானியாக இருக்கிறேன் அப்படிங்கிறத கவனம் கொடுக்கணும். அதனால் பாபா சொல்கிறார், ஆத்மாபிமானியாகி பாபாவை நினைவு செய்யுங்க, அப்போ தான் உங்களுடைய பாவம் அழியும். ஸோ உடல்ன்ற உணர்வே மறக்கணும், அதான் முக்கியமானது. நேற்றும் ஃபுல்லாக தான் சொன்னார் பாபா. ஓம் சாந்தி. स्टूडेंट ने यह समझा कि टीचर आए हुए हैं. ஸோ டீச்சர் வந்திருக்கிறார் அப்படின்னு நம்ம குழந்தைங்க புரிஞ்சுக்கிறோம், மாணவர்கள் புரிஞ்சுக்கிட்டோம். டீச்சராகி பாபா வந்திருக்கிறாருன்ட்டு. ஏன்னா வந்தோடனே ஞானத்தை சொல்ல ஆரம்பிச்சிடுவார். यह तो बच्चे जानते हैं, वह बाप भी है, शिक्षक भी है और सुप्रीम सद्गुरु भी है. இல்லையா? பாபா நமக்கு அப்பா, டீச்சர், சத்குரு மூன்றுமாக இருக்கிறாரு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறோம். बच्चों को स्मृति में है, परंतु नंबरवार पुरुषार्थ अनुसार. குழந்தைங்க எல்லாருக்குமே இது ஞாபகம் இருக்குது, ஆனால் வரிசைக்கிரமமான முயற்சிக்கு ஏற்ப தான் ஞாபகம் இருக்குது. कायदा कहता है, जब एक बार जान गए कि टीचर है अथवा यह बाप है, गुरु है, तो
फिर भूल नहीं सकते. விதி என்ன அப்படின்னா, ஒரு தடவை இவர் தான் அப்பா, டீச்சர், குரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாலே அதை மறக்க முடியாது. ஜென்ரலாக லௌகீகத்திலே அதுதான் விதி. ஆனால் இங்கே மாயா மறக்க வைக்குது. உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தையை மறக்க வைக்குது. உயர்ந்ததிலும் உயர்ந்த டீச்சரையும் அவர் கொடுத்த பாடத்தையும் மறக்க வைக்குது. சத்குருவின் வழிகாட்டுதலை மறக்க வைக்குது இந்த மாயா. परंतु यहाँ माया बुला देती है. अज्ञान काल में माया कभी बुलाती नहीं. அஞ்ஞான காலத்தில் யாராவது அப்பாவை, டீச்சரை, குருவை, கணவனை, குழந்தைய மறக்கிறோமா? மறக்கிறதே கிடையாது. ஏன்னா அதை மறக்க வைக்கிறதுக்கான அவசியம் மாயாவுக்கு கிடையாது. ஏன்னா அங்கே மாயாவுடைய வேலையை அதில் சிக்க வைக்கிறது தான். बच्चा कभी भूल नहीं सकता कि यह हमारा बाप है, उनका यह ஆக்கியூபேஷன் है. ஸோ குழந்தைங்க ஒரு பொழுதும் இவர் தான் என்னுடைய அப்பா, இவர் இந்த வேலை பார்க்குறாரு, இந்த தொழில் தான் அவரோடது அப்படிங்கிறத ஒரு பொழுதும் மறக்கிறது கிடையாது. बच्चे को खुशी रहती है हम बाप के धन का मालिक हों. ஸோ நான் எங்கள் அப்பாவுடைய சொத்துக்கு அதிபதி அப்படின்ற குஷி இருக்கும் குழந்தைங்களுக்கு. பூல் खुद भी पढ़ते हैं परंतु बल खुद भी पढ़ते हैं परंतु बाप की प्रॉपर्टी तो मिलती है ना. குழந்தைங்க படிக்கிறாங்க, ஆனாலும் அதை படித்து ஒரு சொத்து சேர்ப்பாங்க இல்லையா. ஆனாலும் அப்பாவுடைய சொத்துன்னு ஒன்று இருக்குது இல்லை. படிச்சியும் சம்பாதிக்க போகிறாங்க, அது இல்லாமல் அப்பாவுடைய சொத்தும் வழி வழியாக வந்துக்கிட்டு இருக்கும். यहाँ तुम बच्चे भी पढ़ते हो और बाप की तुम्हें प्रॉपर्टी भी मिलती है. ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் குழந்தைங்க படிக்கிறீங்க, அதே மாதிரி பாபாவுடைய சொத்தும் நமக்கு கிடைக்குது. ஸோ பாபாவுடைய சொத்து பிறந்த உடனே கிடச்சிடுது சொர்க்கம். ஆனால் நீங்கள் உயர்ந்த பதவி அடையிறதுக்கு படித்து முயற்சி பண்ணுறீங்க இல்லையா. சொர்க்கத்துக்கு வரதே பெரிய சொத்து தானே இல்லையா. 2500 வருடத்துக்கு முன்னாடி போயிடுறீங்க டக்குன்னு ஞானத்தை எடுத்த உடனே. அது எவ்வளோ பெரிய விஷயம். அதற்கப்புறம் படிக்கிறதெல்லாம் இன்னும் எக்ஸ்ட்ரா சொத்தாக சேர்த்துக்கிட்டே இருக்கிறீங்க. तुम राजयोग सीख रहे हो, ராஜயோகத்தை படிச்சுட்டு இருக்கிறீங்க. பாப் द्वारा निश्चय हो जाता है. பாபா மூலமாக நமக்கு நிச்சய புத்தி வந்துடுச்சு. ஹம் பாப் கா ஹோம், बाप ही सदगति का रास्ता बता रहे हैं, इसलिए वह सद्गुरु भी है. ஸோ நமக்கு இப்போ நிச்சய புத்தி இருக்குது பாபா மூலமாக. நாம் பாபாவுடையவராகி இருக்கிறோம். பாபா மட்டும்தான் சத்கதிக்கான வழியை சொல்லிக்கிட்டு இருக்கிறார். அதனால் அவர் சத்குருவாகவும் இருக்கிறார். யஹ பாத்தே பூல்னி நஹி சாஹியே, இதை ஒருபோதும் நீங்கள் மறக்கக்கூடாது. இல்லை இவ்வளோ பெரிய ரகசியத்தை அவர் சொல்லி கொடுக்குறாருன்றதையே நம்ம மறந்துட்டோன்னா என்ன இருக்குது. ஸோ அதனால் இந்த விஷயத்தெல்லாம் ஒருபொழுதும் நீங்கள் மறக்கக்கூடாது. ஜோ பாப் சுனாத்தே ஹே வஹி சுனனா ஹே, பாபா எதை சொல்லி கொடுக்குறாரோ அதைத்தான் நம்ம கேட்கணும். यह जो बंदरों का खिलौना दिखाते हैं, हियर नो ईविल, सी नो ईविल, यह है मनुष्य की बात.
இல்லை குரங்கை வச்சு கண்ணை மூடிக்கும், காதை மூடிக்கும், வாயை மூடிக்கும். கெட்டதை பார்க்க மாட்டேன், கெட்டதை கேட்க மாட்டேன், கெட்டதை பேச மாட்டேன்ட்டு. ஆனால் இது குரங்குக்கான விஷயம் கிடையாது, நம்மளுடைய விஷயம். ஆனால் அவங்க குரங்கை வச்சு காட்டிட்டாங்க. बाप कहते हैं आसुरी बातें मत बोलो. ஸோ அசுர விஷயங்களை ஒருபொழுதும் பேசாதீங்கன்னு பாபா சொல்கிறார். மத் சுனோ, கேட்காதீங்க. மத் தேக்கோ, அசுர விஷயங்களை பேசாதீங்க, கேட்காதீங்க, பார்க்காதீங்க. ஹியர் நோ ஈவில். ஏஹ் பகலே பந்தரோं का बनाते थे, अभी तो मनुष्य का बनाते हैं. முதல்லலாம் இது வந்து குரங்கை வச்சு தான் இந்த மாதிரி பொம்மையை உருவாக்குனாங்க. இது ஆக்சுவலாக காந்தி அப்படி சொல்லி உருவாக்குனாங்கன்னு நினைக்கிறேன். இப்போல்லாம் மனுஷனை வச்சு பொம்மை வந்து உருவாக்குறாங்க. துமாரே பாஸ் நளினி கா பனாயா ஹுவா ஹே. ஸோ நம்மிடம் வந்து நளினி தீதியை வச்சு உருவாக்குனா அந்த ஃபோட்டோ இருக்கும். நளினி தீதி வந்து அதே மாதிரி கண்ணை மூடிட்டு, வாயை மூடிட்டு, காதை மூடிட்டு ஒரு ஃபோட்டோ போஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அவங்க ஃபோட்டோ நிறைய சென்டரில் கூட இருக்கும். तो तुम बाप के ग्लानि की बातें मत सुनो. ஸோ பாபாவுக்கு நிந்தனை செய்யக்கூடிய எந்த விஷயத்தையும் நீங்கள் கேட்காதீங்க. எந்த விஷயத்தை கேட்டால் பாபாவுக்கு நிந்தனை, இல்லையா? வீண் விஷயங்கள், விகார விஷயங்கள், ஸோ இதெல்லாம் வந்து கேட்காதீங்க. பாப் कहते हैं मेरी कितनी ग्लानि करते हैं. ஸோ என்னை வந்து எந்த அளவுக்கு நிந்தனை செஞ்சுருக்கிறாங்க. ஸோ பாபா சொல்கிறது வந்து பக்தி மார்க்கத்தின் விஷயத்தையே சொல்கிறேன். அதில் தான் பாபா வந்து நிந்தனை பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் சொல்கிறாரு. तुमको मालूम है श्री कृष्ण के भक्त के आगे धूप जगाते हैं तो राम के भक्त नाक बंद कर लेते हैं. ஸோ உங்களுக்கே தெரியும், ஸ்ரீகிருஷ்ணருடைய பக்தர் அதாவது ஸ்ரீகிருஷ்ணர்களுடைய பக்தர்களுக்கு முன்னாடி இந்த தூபம் ஊதுபதி கொளுத்துறீங்க அப்படின்னா ராமருடைய பக்தர்கள் வந்து மூக்கை மூடிக்குவாங்களாம். ஏன் அப்படி பண்ணுறாங்க? ஏன்னா இந்த பக்தர்களுக்கு அந்த பக்தர்கள் ஆக மாட்டுறாங்க, அந்த பக்தர்களுக்கு இந்த பக்தர்கள் ஆக மாட்டுறாங்க. ஏக் தோ கி खुशबू नहीं अच्छी लगती. ஸோ கிருஷ்ண பக்தர்கள் அந்த வாசனை பிடிக்கலன்ற, கிருஷ்ண பக்தர்கள் வாசனை பிடிக்கலன்றது வந்து ஸ்தூலமாகவும் எடுத்துக்கலாம், அவங்க சகவாசமே பிடிக்கல அப்படின்னும் எடுத்துக்கலாம். ஆப்பஸ் மே ஜெய்சே துஷ்மன் ஹோ ஜாத்தே ஹே, அந்த மாதிரி ஒருவருக்கொருவர் எதிரியாக ஆகிடுறாங்க. अब तुम हो राम वंशी, दुनिया है सारी रावण वंशी. ஸோ ராவனுடைய வம்சத்தை ராமருடைய வம்சத்தை சார்ந்தவர்கள் நாம். இப்போ நம்மை தவிர்த்து ஒட்டுமொத்த உலகமும் ராவனுடைய வம்சத்தை சார்ந்தவர்கள். யஹா தூப் கி தோ பாத் நஹி ஹே, இங்கே வந்து தூபம் காட்டுற வேலையெல்லாம் இங்கே கிடையாது. तुम जानते हो बाप को सर्वव्यापी कहने से क्या गति हुई है. இல்லை நம்ம இப்போ புரிஞ்சுக்கிறோம், பாபாவை எங்கும் நிறைந்தவன் சொன்னதுனால என்ன கதி ஆகி இருக்குது. இதுதான் மிகப்பெரிய நிந்தனைன்றார். கடவுள் எங்கும் நிறைந்தவர், அவர் இல்லாத இடம் ஏது? தூணிலும் இருக்கிறார், துரும்பிலும் இருக்கிறார். எல்லா மதத்திலையும் இது வந்துடுது.
ஸோ அதான் மிகப்பெரிய நிந்தனை. அது அப்படி சொன்னதுனால தான் இன்றைக்கி உலகம் இவ்வளோ மோசமாக போயிடுச்சு. ஏன் இது பெரிய நிந்தனைன்னா, இப்போ பாபா வந்து சொல்லும்போது ஏற்றுக்க மாட்டுறாங்களே எல்லோரும், தான் பிரச்சனை. டிக்கர் பீத்தர் மே கஹ்னே சே டிக்கர் புத்தி ஹோ கயி ஹே. இல்லையா, கல் முள்ளலாம் அவர் இருக்கிறாருன்னு சொன்னதுனால அவங்களுடைய புத்தியே கல் புத்தி ஆயிடுச்சுன்றார். तो बेहद का बाप जो तुमको वर्षा देते हैं उनकी कितनी ग्लानि करते हैं. ஸோ இந்த எல்லையற்ற தந்தை யார் உங்களுக்கு ஆஸ்தியை கொடுக்கிறாரோ அவரை எவ்வளோ நிந்தனை பண்ணிட்டாங்க. இல்லை, ஏண்டா உங்களுக்கு சொர்க்கத்துக்கெல்லாம் கொடுத்ததுக்கு என்னை கல் முள்ளலாம் இருக்கிறாருன்ட்டு அசிங்கப்படுத்திட்டீங்களே அப்படின்னு பாபா சொல்கிறார். ज्ञान तो कोई भी है नहीं, கொஞ்சம் கூட புத்தியே யாருக்கும் இல்லை, ஞானமே இல்லை. वह ज्ञान रतन नहीं परंतु ஸோ யாருக்குள்ளேயுமே ஞானம் கிடையாது. வஹ் ஞான் ரத்தன் நஹி பரந்து பத்தர் ஹே. ஸோ அவங்க சொல்கிறதெல்லாம் ஒன்றும் ஞான ரத்தினங்கள் கிடையாது, கல் தான் அவங்க சொல்கிறதெல்லாம். கடவுள் எங்கும் நிறைந்தவர், இதுவே கடவுளை கல்லால் அடிக்கிற மாதிரி தான், எங்கும் நிறைந்தவர்னு சொல்லிட்டு. अभी तुम्हें बाप को याद करना पड़े. இப்போ வந்து நீங்கள் வந்து பாபாவை நினைவு செய்யணும். बाप कहते हैं मैं जो हूँ जैसा हूँ यथार्थ रीति मुझे कोई नहीं जानते. பாபா சொல்கிறாரு, நான் எப்படி இருக்கிறேன், யாராக இருக்கிறேன்னு பாவம் யாருக்குமே தெரியல. உண்மையிலே எப்படி இருக்கிறாருன்னு தெரியல. ஒரு புள்ளியாக இருக்கிறன்னு சொன்னாலே ஏற்றுக்க மாட்டுறாங்க. பச்சோம் மேபி நம்பர் வார் ஹே, குழந்தைங்களுக்குள்ளேயும் வரிசைக்கிரமம் இருக்குது. பாப்கோ யதார்த்த ரீதி யாத் கர்னா ஹே, பாபாவை உண்மையான முறையில் நாம் நினைவு செய்யணும். அவர் எப்படி இருக்கிறாரோ அப்படி நினைவு செய்யணும், அதுதான் முக்கியமான விஷயம். ஸோ அப்படி யாரும் நினைவு பண்ணுறது இல்லையா, கரெக்டாக நினைவு செய்கிறவங்க தான் சொர்க்கத்துக்கு போகிறாங்க, பாவம் அப்போ தான் அழியுது. வஹ்பி இத்தனி சோட்டி பிந்தி ஹே. ஸோ பாபாவும் நம்மை மாதிரியே ரொம்ப சின்ன ஒளிப்புள்ளியாக இருக்கிறார். உன்மே யஹ் சாரா பார்ட் பரா ஹுவா ஹே. ஸோ அவருக்குள்ள இந்த முழு பாகமும் நிரம்பி இருக்குது. बाप को यथार्थ रीति जानकर याद करना है. ஸோ உண்மையாக அவர் எப்படி இருக்கிறாருன்னு புரிஞ்சிக்கிட்டு அவரை நினைக்கணும், இல்லை புரிஞ்சிக்கிட்டு நினைக்கணும், அதுதான் முக்கியமான விஷயம். இவங்களுக்கு இந்த மந்திரம் சொல்கிறது இதெல்லாம் எல்லா மதத்தினருக்கும் பிடிக்குது, அதுக்கான அர்த்தம் கூட தெரியாது இல்லையா, அது பிடிச்சிருக்குது. காயத்ரி மந்திரம் சொல்கிறது, சாப்பிடும்போது ஒரு மந்திரம் சொல்கிறது எல்லா மதத்தினரும் சொல்கிறாங்க இல்லையா. ஆனால் அவர் ஒரு சின்ன புள்ளியாக இருக்கிறாரு அப்படின்னு தெரிஞ்சுட்டு யாருமே நினைக்கிறது கிடையாது. அப்னேக்கோ ஆத்மா சமஜ்னா ஹே. ஸோ தன்னை வந்து ஆத்மானு புரிஞ்சுக்கணும். பல் ஹம் பச்சே ஹே பரந்து ऐसे नहीं कि बाप की आत्मा बड़ी हमारी छोटी है नहीं. ஸோ நாம் குழந்தையாக இருந்தால் கூட அப்போ பாபாவை விட நம்ம ஆத்மா சின்னதாக இருக்கும், பாபாவுடைய ஆத்மா பெருசாக இருக்கும்லாம் அர்த்தம் கிடையாது. பல் பாப் நாலேஜ்ஃபுல் ஹே பரந்து ஆத்மா கோய் படி நஹி ஹோ சக்தி. பாபா ஞானம் நிறைந்தவர் தான், அதுக்காக அவருடைய ஆத்மா வந்து பெருசாக இருக்கும்லாம் அர்த்தம் கிடையாது.
तुम्हारी आत्मा में भी நாலேஜ் रहती है परंतु நம்பர்வார். ஸோ உங்கள் புத்தியிலும் இப்போ ஞானம் இருக்குது, ஆனால் வரிசை கிரமமாக. ஸ்கூல் மேபி நம்பர்வார் பாஸ் ஹோத்தே ஹேன்னா, ஸோ பள்ளிக்கூடத்தில் கூட வரிசை கிரமமாக தானே மார்க் வாங்குகிறாங்க, பாஸ் ஆகுறாங்க. 0 मार्क कोई की नहीं होती, कुछ न कुछ मार्क ले लेते हैं. ஸோ யாருக்கும் 0 போடுறது கிடையாது, ஏதோ ஒரு மார்க்கை போட்டு விட்டுறாங்க. அந்த மாதிரி பாருங்களா, அங்கே எதுக்காக போடுறாங்களோ தெரியாது. ஆனால் இங்கே பாபாவும் அந்த மாதிரி 0 போடுறதில்ல, கொஞ்சமாவது போட்டு அனுப்பிச்சி விட்டுறாரு எல்லாருக்கும். बाप कहते हैं मैं जो तुमको यह ज्ञान सुनाता हूँ यह प्रायलोभ हो जाता है. பாபா சொல்கிறாரு, நான் இப்போ உங்களுக்கு என்ன ஞானத்தை சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறேனோ அது பின்னாடி மறைஞ்சிடுது. फिर भी चित्र है, शास्त्र भी बनाए हुए हैं. இருந்தாலும் அந்த சித்திரங்கள் கோயில் அதெல்லாம் துவாபரகத்திலிருந்து வெளிப்படுது. சாஸ்திரங்களும் கூட உருவாக்கப்பட்டு இருக்குது. பாப் தும் ஆத்மாவோं को कहते हैं हियर नो ईविल. ஆத்மாக்களாகி உங்ககிட்ட பாபா சொல்கிறாரு, தீயதை கேட்காதீங்க. इस आसुरी दुनिया को क्या देखना है. இந்த அசுர உலகத்தில் பார்க்க வேண்டியதுக்கு என்ன இருக்குது. इस चीची दुनिया से आंखें बंद कर लेनी है. இல்லை, இந்த பழைய உலகத்துலேருந்து உங்கள் கண்ணை மூடிக்கணும் நீங்கள். ஸோ அந்த காலத்துலலாம் சினிமாவுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க அப்படின்னா பெற்றோர்கள் அந்த லவ் சீன்லாம் வரும்போது குழந்தைங்களுடைய கண்ணை மூடிடுவாங்க கையை வச்சு. ஆனால் பாபா சொல்கிறாரு, இந்த உலகத்தில் உள்ள எல்லா காட்சியுமே சீச்சி தான்ற. அதனால தான் சீச்சின்ற பாட்டு கூட ஹிட்டாகி இருக்குது போல இருக்குது. अब आत्मा को स्मृति आई है यह है पुरानी दुनिया. ஸோ இப்போ ஆத்மாவுக்கு ஞாபகம் வந்துடுச்சு, இது பழைய உலகம். எப்படி ஞாபகம் வருது? புது உலகத்தை ஞாபகத்தை பாபா தினம் தினம் படுத்த நமக்கு ஞாபகம் வருது. இன்சே கியா கனெக்ஷன் ரக்னா ஹே, இதில் எதுக்கு நாம் தொடர்பு வைக்கணும் பழைய உலகத்தில்? ஸோ பழைய உலகத்தில் தொடர்பு வைக்கணும்னு அர்த்தம் பழைய உலகத்தின் பொருளோ நபரோ எல்லா தொடர்பையும் கட் பண்ண சொல்ல. ஆத்மாவுக்கு ஸ்மிருதி ஆயி ஹே कि इस दुनिया को देखते भी नहीं देखना है. ஸோ ஆத்மாவுக்கு நினைவு வந்திருக்குது. இப்போ இந்த உலகத்தை பார்த்தும் பார்க்காமல் இருக்கணும். अपने शांतिधाम और सुखधाम को याद करना है. உங்களுடைய சாந்திதாமம் மற்றும் சுகதாமம், அதாவது பரந்தாமம் மற்றும் சொர்க்கம், இதைத்தான் நாம் நினைவு பண்ணணும். आत्मा को ज्ञान का तीसरा नेत्र मिला है तो यह सिमरन करना है. ஸோ பாபா 3வது கண் கொடுத்துட்டார் தானே, ஞானத்தின் 3வது கண். அப்போ இதைத்தான் நாம் ஞாபகம் வச்சுக்கிட்டே நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த 3வது கண் வழியாக சொர்க்கமும் பரந்தாமமும் மட்டும்தான் உங்களுக்கு தெரிஞ்சிக்கிட்டே இருக்கணும். भक्ति मार्ग में भी सवेरे उठकर माला फेरते हैं. ஸோ பக்தி மார்க்கத்தில் கூட அதிகாலையிலே எழுந்து மாலையை உருட்டிட்டு ஜபிச்சுட்டு இருப்பாங்க. सवेरे का मुहूर्त அச்சா சமஜ்தே ஹே. ஸோ அதிகாலை நேரத்தை ரொம்ப நல்ல நேரம் அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க. பிராமணோ கா முகூர்த் ஹே. பிரம்மா இல்லை, அதை பிரம்ம முகூர்த்தம் அப்படின்வாங்க. பிராமணர்களுக்கும் அதுதான் முகூர்த்தம். பிரம்மா
भोजन की भी महिमा है, ब्रह्म भोजन नहीं ब्रह्मा भोजन. இல்லையா, பிரம்மா போஜனுக்கு மகிமை இருக்குது, பிரம்ம போஜனம் கிடையாது. அதேமாரி பிரம்மகுமாரின்னுவாங்க, பிரம்மா குமாரின்னு சொல்கிறதுக்கு பதிலாக. तुमको भी ब्रह्मा कुमारी के बदले ब्रह्म कुमारी कह देते हैं. நீங்கள் அப்படியே பேச்சு வழக்கத்தில் அப்படி சொல்லிடுறீங்க, அதான் ஈஸியாகவும் இருக்குது இல்லையா. ஆனால் நீங்கள் பிரம்மான்னு போட்டாலே அவங்களுக்கு புரியல, இதில் பிரம்மன் போட்டால் என்ன புரியும்? ஏன்னா ஆல்ரெடி பிரம்ம ரிஷி, பிரம்மஸ்ரீ நித்யானந்தா, பிரம்மஸ்ரீ பரம்பொருள் மகாவிஷ்ணு, இப்படியெல்லாம் நிறைய பிரம்மஸ்ரீன்னு வச்சுக்கிறாங்கள்ல. இங்கே பிரம்மஸ்ரீ இல்லை, பிரம்மா இங்கே. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ब्रह्मा के बच्चे तो ब्रह्म कुमार कुमारियाँ होंगे ना. ஸோ பிரம்மாவின் குழந்தைகள் தானே பிரம்மகுமார் குமாரிகள். இப்போ பிரம்மாவின் குழந்தைகள்னா பிரம்மா குமார் குமாரிகளாக ஆகிடுறாங்க தானே. இப்போ பிரம்மான்னு தானே சொல்லணும். ब्रह्मा तो तत्व है இல்லை. ஆக்சுவலாக பிரம்ம முகூர்த்தம்னு சொல்கிறாங்க, அது பிரம்ம முகூர்த்தம் கூட கிடையாது, பிரம்மா முகூர்த்தம் தான் அது. ஸோ பிரம்மன்னு சொன்னால் அது தத்துவம் ஆகிடும். அதனால தான் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, மேலேருந்து அப்படியே என்னமோ ஒன்று சொல்லுவாங்க, அதுக்கு மேலேருந்து ஏதோ பிரபஞ்ச சக்தி இறங்குது அப்படி இப்படின்னுவாங்க. ஏன்னா அது பிரம்ம முகூர்த்தம், அது பிரம்மம்னா அது தத்துவம். ஸோ அதனால் தத்துவத்தை வச்சு அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. ரஹனே கா டிகானா ஹே. ஸோ உண்மையிலே பிரம்ம தத்துவம் வசிப்பதற்கான ஒரு இடம், அது கடவுள் கிடையாது. கடவுளும் ஆத்மாக்களும் இருக்கக்கூடிய இடம் அது பிரம்ம தத்துவம். பிரம்மம் பரந்தாமத்தை சொல்கிறது. பரந்தாமத்துடைய இன்னொரு பேர் தான் பிரம்மம், பிரம்மாண்டம், இந்த மாதிரி. உன்கி கியா மகிமா ஹோகி. இடத்துக்கு என்னையா மகிமை? எம்ஜிஆர் வீடுன்னு சொல்கிறோம், எம்ஜிஆருக்கு தான் மகிமை, அவர் இருந்ததுனால அது அவருடைய வீடுன்னு சொல்கிறோம். இப்போ எம்ஜிஆரே அங்கே இல்லைன்னா அந்த வீட்டை யாராவது போய் பார்ப்பாங்களா? ஸோ அதான் பாபா சொல்கிறார், இடத்துக்கு என்ன மகிமை இருக்கும்? பாப் பச்சோங்கோ உலகனா தேத்தே ஹே. பாபா குழந்தைங்களுக்கு எச்சரிக்கை கொடுக்கிறார். ஸோ பாபா குழந்தைங்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுறார் குழந்தைங்க கிட்ட, பச்சே तुम एक तरफ तो पूजा करते हो, दूसरी तरफ फिर सबकी ग्लानि करते हो. ஒரு பக்கம் பூஜை பண்ணுறீங்க சிவபாபாவுக்கும் சரி, தேவதைகளுக்கும் சரி, இன்னொரு பக்கம் எல்லாரையும் நிந்தனையும் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. ஸோ அதுதான் கம்ப்ளைண்ட் பண்ணுறார் இல்லையா. எழுதின கதையெல்லாம் ராமரை அசிங்கப்படுத்துகிற மாதிரி, கிருஷ்ணரை அசிங்கப்படுத்துகிற மாதிரி எழுதிட்டாங்க. ஒரு பக்கம் மகிமை பாடுறாங்க. இதை வேறு ஒரு சினிமா பாட்டே வரும், பெண்கள் உடை எடுத்தவனே தங்கைக்கு உடை கொடுத்தவனே அப்படின்ட்டு, ராசலீலை புரிந்தவனே ராச வேலை தெரிந்தவனே அப்படின்ட்டு என்னென்னமோ வரும். ஸோ அதில் பார்த்திங்கன்னா பாதி மகிமையாகவும் பாதி நிந்தனை பண்ணுறதாகவும் இருக்கும். ஆனால் அந்த நிந்தனையும் மகிமைன்னு நினச்சிட்டு பண்ணிகிட்ருக்குறாங்க. அதான் பாபா கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு, குழந்தை ஒரு பக்கம் பூஜை பண்ணுற, அப்போ பூஜைக்குரிய மகிமையை சொல்லாமல் நிந்தனை பண்ணிகிட்டு இருக்கிற எல்லாரையும், ग्लानि करते करते तमो प्रधान बन पड़े हो. ஸோ அந்த மாதிரி அவங்கள நிந்தனை பண்ணியே தமோ பிரதானமாக ஆகிட்டீங்க. தமோ பிரதான் பி பனுனாஹி ஹே. தமோ பிரதானமாகவும் ஆகி தான் தீரணும். சக்கர ரிப்பீட் ஹோகா. மீண்டும் இந்த சக்கரம் நடக்கும், மீண்டும் இதே மாதிரி நிந்தனை பண்ணுவீங்க, கீழே வரதான் செய்வீங்க. ஜப் கோயி படே ஆத்மி ஆத்தே ஹே தோ உன்கோ சக்கர பர் ஜரூர் சம்ஜானா ஹே. யாராவது பெரிய பெரிய விஐபி வராங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு நீங்கள் சக்கரத்தை வைத்து புரிய வைக்கணும். எஹ் சக்கர 5000 வருஷ் காஹி ஹே. இது 5000 வருடத்திற்கான சக்கரம். இன்கே ஊப்பர் பகுத் அட்டென்ஷன் தேனா ஹே. ஸோ அப்போ இதை புரிய வைக்கிறதுல ரொம்ப 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 கவனம் கொடுக்கணுன்ற இந்த சக்கரம், கல்ப சக்கரம் புரிய வைக்கிறதுல. रात के बाद
जिन रात के बाद दिन ज़रूर होना ही है. இரவுக்கு பிறகு கண்டிப்பாக பகல் வந்துதானே ஆகணும் இல்லையா. ஒரு நாள் விடியும்னு ஒரு பாட்டு கூட வரும் இல்லையா. விடிஞ்சு தானே ஆகணும். ஏழைகளுக்கு எப்போ விடிவு காலம் வரும் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ அப்படியே இருக்காது. ஒரு நாள் விடிவு காலம் வந்தே தீரும். ஸோ அது ஒட்டுமொத்த உலகமும் சொர்க்கமாக ஆக போகுது. ஸோ எப்படி இரவுக்கு பிறகு பகல் வந்தே தீருமோ அதே மாதிரி கலியுகே பாத் சத்யுக் ஜரூர் ஆனாஹே. துக்கம் நிரம்பிய கலியுகத்திற்கு பிறகு சுகம் நிரம்பிய சத்யுகம் வந்தே ஆகணும். यह वर्ल्ड की हिस्ट्री ஜியாகிரஃபி ரிப்பீட் होती है. ஸோ இந்த உலகத்தின் வரலாறு புவியியல் ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. तो बाप समझाते हैं मीठे मीठे बच्चे अपने को आत्मा समझो. आत्मा ही सब कुछ करती है, पार्ट बजाती है. ஸோ பாபா சொல்கிற இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே உங்களை ஆத்மான்னு புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா எல்லாத்தையும் ஆத்மா தான் பண்ணுது. பாகத்தை அதுதான் நடிக்குது. यह किसको भी पता नहीं है कि अगर हम पाठदारी है तो नाटक के आदि मध्य अंत को ज़रूर जानना चाहिए. இல்லை நாம் நாடகத்தில் ஒரு பாகத்தை நடிக்கிறோம் அப்படின்னா அந்த நாடகத்துடைய முதல் இடைக்கடை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் தானே. ஆனால் யாருக்குமே இது தெரியலை. தெரியாமலே நடிச்சிட்டு இருக்கிறாங்க. எவ்வளோ நேரம் நடிக்கிறோம், எப்பத்துலேருந்து நடிக்கிறோம், எவ்வளோ நேரம் நடிக்கணும், எப்போ முடியுது, எதுவுமே தெரியல. தெரிஞ்சுக்கணும் இல்லையா. முடியறதுக்குள்ளே தெரிஞ்சு எழுப்பி இப்போது அடுத்த நாடகத்துக்கு தயாராகி வா போ, நடிக்கிறன்னே தெரியாமல் நீ பாட்டுக்கு அப்படியே வாழ ஆரம்பிச்சிட்ட. சிலர் சொல்லுவாங்க அப்படியே அவர் அந்த கேரக்டராகவே மாறிடுவார். அந்த மாதிரி எல்லாருமே கேரக்டராகவே மாறிட்டாங்க. ஸோ ஆக்சுவலாக கமலஹாசனை இது மாதிரி ஒரு தடவை கேட்டாங்க, நீங்கள் ஒரு கேரக்டராகவே மாறிடுறீங்க அப்படின்ட்டு. அப்படியே மறந்துடுவீங்களா எல்லாத்தையும்? அது எப்படிங்க மறக்கும்? இங்கே கேமரா இருக்குது, இது இந்த ஆங்கிளில் இருக்குது, இவங்கக்கிட்ட நான் இதை பேசுகிறேன், இந்த ஆங்கிளில் நான் இப்போ தெரிய போகிறேன், எல்லாம் நினைவு வச்சுக்கிட்டு தான் பண்ணுவோம். அது எப்படி மறந்து பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறார். ஸோ அதே மாதிரி இங்கேயும் நடிக்கிறன்றது மட்டும் ஞாபகம் இருக்கணும். நடிக்கிறது ஆத்மான்னு ஞாபகம் இருக்கணும். சிலர் அந்த ஆத்மா போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸு உண்மைன்னு நினச்சிக்கிட்டு ஆணாக பெண்ணாக பணக்காரனாக ஏழையாக இந்த பதவி அந்த பதவி அதற்கேற்ற மாதிரி நடிச்சிடுறாங்க. மெய் மறந்து, உண்மை மறந்து. இதோ இப்போ பாருங்கள், நேபாள் சார்ந்த ஒரு பெண்ணை இறந்துட்டா, தற்கொலை பண்ணிக்கிறா. லவ் ஃபெயிலியரில் பிரேக்கப் ஆன அப்புறம் லவ்வர் பண்ணுற டார்ச்சர்னால், பிளாக்மெயிலெலாம் பண்ணதுனால. ஸோ இதை இவங்கக்கிட்ட எடுத்துகிட்டு போயும் மேனேஜ்மெண்ட் கேட்கல யூனிவர்சிட்டியில். அதை ஒரு பெரிய விஷயமாக கண்டுக்கல. ஸோ அதனால் நேபாள்காரங்களாம் இப்போ நேபாள்காரங்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்ட்டு போராட்டம் நடத்தின உடனே அங்கே இருக்கிறவங்க போ, எங்கே பாதுகாப்பு இருக்குதோ அங்கே போ, இங்கே என்ன உங்களுக்கு வேலை அப்படின்னு அத்தனை நேபாள்காரங்களும் 500 பேரை யூனிவர்சிட்டியை விட்டே துரத்திட்டாங்க. ஸோ அந்த வீடியோ இப்போ வெளியாகி அரசாங்கமும் அதில் இதான பிறகு அந்த ப்ரொஃபஸர் எல்லாம் இப்போ மன்னிப்பு கேட்குறாங்க. அது அந்த ஸ்பர் ஆஃப் தி மொமெண்ட்டில் நாங்கள் அப்படி பண்ணிட்டோம், யார் மனசையும் புண்படுத்துறதுக்குள்ள, எல்லாம் திரும்ப வாங்க அப்படின்ட்டு. ஸோ அப்போ அதுதான் அந்த பதவி, அந்த போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸு உண்மைன்னு நினச்சிக்கிறாங்க, அந்த ட்ரெஸ்ஸுக்கு கொடுக்கப்பட்ட பாகம் உண்மைன்னு நினச்சிக்கிறாங்க. ஸோ அப்போ தான் நம்ம தப்பே பண்ணுறோம். அதனால தான் அந்த ட்ரெஸ்ஸிலேருந்து வெளியில் வாங்க, ஆத்மான்ற உணர்வில் இருங்க அப்படின்னு பாபா சொல்கிறார். ஸோ அதுக்கு தான் இது ட்ராமா அப்படிங்கிறது உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். ஸோ பாபா சொல்கிறாரு, वर्ल्ड की हिस्ट्री ஜியாகிரஃபி ரிப்பீட் होती है तो ட்ராமா ही ठहराना. ஸோ உலகத்தின் முதலிடைக்கடை திரும்ப அதே தான் நடக்க போகுது வரலாறு புவியியல் அப்படின்னா
அது இப்போ அது நாடகமாக தானே இருக்குது. सेकंड बाय सेकंड वही रिपीट होगा जो पास्ट हो गया. ஸோ இதுக்கு முன்னாடி கடந்து என்ன போச்சோ முந்தைய கல்பத்தில் அதே தான் ஒரு வினாடியும் நடந்துட்டு இருக்குதுன்ற. இதில் புதுசே கிடையாது. அப்போப்பா பார்த்து எனக்கு போர் அடிச்சிச்சு அப்படி இருக்கணும். இதிலேருந்து அப்படி விலகணும் நீங்கள். அதனால தான் இந்த உலகத்தை பார்த்தும் பார்க்காம இருங்கன்றார். यह बातें और कोई समझ ना सके. ஆனால் இந்த விஷயங்கள் வேறு யாருக்குமே புரிஞ்சிக்க முடியல. कम बुद्धि वाले हमेशा नापास ही होते हैं, फिर टीचर भी क्या कर सकते. ஸோ கண்டிப்பாக மந்த புத்தியுடையவர்கள் பாஸ் ஆக மாட்டாங்க தான். நாப்பாஸ் ஹி ஹோத்தே ஹே. ஸோ பாஸ் ஆக மாட்டாங்க. அப்போ டீச்சர் தான் என்ன பண்ண முடியும்? அவங்க சொல்லி கொடுக்குறாங்க. ஆனால் மந்தபுத்தி உடையவர்களால் அது படிக்க முடியல. அப்போ டீச்சர் என்ன பண்ண முடியும்? கடவுளே டீச்சராக இருந்தால் கூட என்ன பண்ண முடியும்? टीचर को क्या कहेंगे कि कृपा व आशीर्वाद करो, यह भी पढ़ाई है. இல்லை டீச்சர்கிட்ட போய் எனக்கு இரக்கம் காட்டுங்க, ஆசீர்வாதம் காட்டுங்கன்னு சொல்ல முடியுமா என்ன? ஸோ பாபாவும் டீச்சர் தானே. ஸோ அதுக்கு தான் டீச்சர்னால் என்னன்னு சொல்கிறார். கடவுள்கிட்ட ஹெல்ப் கேட்காதீங்கன்றார். நான் டீச்சர் பார்ட்டு உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்கள் தான் படித்து உங்களை மாற்றிக்கணுன்றார். ஹெல்ப்பு கேட்குறது பக்தி மார்க்கம். அவர்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் உங்ககிட்ட கொடுத்தாச்சு. அப்புறம் என்ன? மிஞ்சி போனால் பாபா காட்சி தான் காட்டுவார். பக்தியில் அதான் பண்ணார் இல்லையா? மற்றபடி நடந்து தான் செஞ்சுது. ஸோ यह भी पढ़ाई है. இதுவும் ஒரு படிப்பு தானே. इस गीता पाठशाला में स्वयं भगवान राजयोग सिखलाते हैं. இந்த கீதா பாடசாலையில் சுயம் பகவானே ராஜயோகத்தை கற்றுக் கொடுக்குறார். कलयुग को बदल कर सतयुग ज़रूर बनना है. கலியுகம் மாறி கண்டிப்பாக சத்தியுகமாக ஆகத்தான் செய்யணும். ड्रामा अनुसार बाप को भी आना है. நாடகத்தின்படி பாபாவும் வரவேண்டி இருக்கிறது. बाप कहते हैं हम कल्प संगम युगे आता हूँ. ஸோ ஒவ்வொரு கல்பத்திலும் சங்கம யுகத்தில் தான் நான் வருகிறேன் அப்படின்ட்டு பாபா சொல்கிறார். और कोई थोड़ी कह सकते कि हम सृष्टि के आदि मध्य अंत का ज्ञान सुनाने आया हूँ. ஸோ பாபாவை தவிர வேறு யாராவது சிருஷ்டியுடைய முதல் இடைக்கடையை சொல்கிறதுக்காகத்தான் நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு யாராவது சொல்லுவாங்களா? பாபா மட்டும்தான் சொல்கிறார் இல்லை. ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் என்ன நடந்துச்சுன்னு சொல்கிறதுக்காகத்தான் நான் வந்திருக்கிறேன். अपने को शिवोहम कहते हैं, उससे क्या हुआ? தன்னையே சிவன் சொல்லிட்டு உட்காந்துக்கிறாங்களே, இதனால் என்ன நடந்துச்சு? அவர் சிவன் ஆகிட்டானே உலகம் மாறிடுச்சா? எல்லாம் நான் தான் சிவன் உட்காந்துக்கிறான். சிவபாபா தோ ஆத்தே ஹி ஹே படானே லியே. ஆனால் சிவபாபா வர்றதே உங்களுக்கு ஞானத்தை சொல்லிக் கொடுப்பதற்காக தான். நான் சிவன் என்னை வழிபடுங்கன்றதுக்காக அவர் வரல. அது பக்தி மார்க்கம் இல்லையா? ஒவ்வொரு மதத்துலேயும் என்னை இப்படி வழிபடுங்க அப்படி வழிபடுங்க குரானில் எல்லாத்துலேயுமே இருக்கும். ஸோ அதுக்காக பாபா வரல, உங்களுக்கு ஞானத்தை சொல்லிக் கொடுக்க வந்திருக்கிறேன். அங்கே பக்தியை சொல்லி கொடுத்துட்டு அந்த பக்தி தான் ஞானம்னு புரிஞ்சுக்கிறாங்க. சகஜ் ராஜயோக் சிகானேலியே. சகஜமான ராஜயோகத்தை, ஈஸியான ராஜயோகத்தை கற்றுக் கொடுப்பதற்காகத்தான் நான் வந்திருக்கிறேன். कोई भी साधु संत आदि को शिव भगवान नहीं कहा जा सकता. இல்லையா? யாராவது சாது சன்னியாசிகளை சிவபகவான் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. சொல்ல முடியாது இல்லையா? சாது சன்னியாசியை சிவன்னு சொல்ல முடியுமா? ऐसे तो बहुत कहते हैं
हम कृष्णा है, हम लक्ष्मी नारायण है। अब कहाँ वह श्री कृष्ण सतयुग का प्रिंस, कहाँ यह कलियुगी पतित। ஆனால் இங்கே மனிதர்கள் அப்படியே என்ன பண்ணிடுறாங்க, நிறைய பேர் நான் கிருஷ்ணன், நான் லக்ஷ்மி நாராயணன் அப்படிலாம் சொல்லிடுறாங்க. பாபா சொல்கிறாரு, ஏன்பா சத்யுகத்து லக்ஷ்மி நாராயணன் கிருஷ்ணர் எங்கே, இங்கே கலியுகத்து மனிதர்கள் அழுக்கான மனிதர்கள் எங்கே? அவங்க எவ்வளோ தூய்மையானவர்கள், இவங்க எவ்வளோ அழுக்கானவர்கள், எப்படி சொல்கிறாங்க? பாவம் அவங்களுக்கு தெரியல. அவங்க எப்படி இருப்பாங்கன்னு தெரிஞ்சிருந்தால் அப்படி சொல்லியிருக்க முடியுமா? ஐசே தோடி கஹெங்கே இன்மே பகவான் ஹே. அப்படி யாராவது இவருக்குள்ளே பகவான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட முடியுமா? तुम मंदिरों में जाकर पूछ सकते हो, यह तो सतयुग में राज करते थे, फिर कहाँ गए. அப்போ நீங்கள் போய் கேளுங்க, லக்ஷ்மி நாராயணன் கோயிலில் போய் கேட்கலாம், சத்தியுகத்தில் இவங்க ராஜ்யம் செய்தார்களே, பிறகு அவங்க எங்கே போனாங்க அப்படின்னு கேளுங்க. சத்யுக் கே பாத் ஜரூர் திரேதா துவாபர் கலியுக் ஹுவா. கண்டிப்பாக சத்தியுகத்துக்கு பிறகு திரேதா வந்தது, துவாபர் வந்தது, கலியுகம் வந்தது இல்லையா? ஸோ அதே யுகம் வந்து அப்படியே மாறுது. சத்தியுகம் திரேதாவாகுது, திரேதா துவாபர் ஆகுது, துவாபர் கலியுகம் ஆகுது. सतयुग में सूर्यवंशी राज्य था, त्रेता में चंद्रवंशी. यह सब नॉलेज तुम बच्चों की बुद्धि में है. இல்லை சத்தியுகத்தில் வந்து சூரிய வம்சமும் திரேதாயுகத்தில் சந்திர வம்சமும் இருந்தாங்க, அவங்க ராஜ்யம் இருந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இந்த ஞானம்லாம் குழந்தைங்க புத்தியில் மட்டும்தானே இருக்குது. அப்போ நீங்கள் சொல்லணும், சத்தியுகத்தில் இருந்தவங்க மறுஜன்மம் எடுத்துகிட்டு திரேதாயுகத்துக்கு வருவாங்க. ஸோ அதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு இருப்பாங்க. ஆமாம், கிருஷ்ணர் வாழ்ந்தார், இப்போ நாமெல்லாம் மறுஜன்மம் எடுத்தோன்னு சொல்கிறோம். அப்போ கிருஷ்ணர் இங்கே வந்திருந்தாருன்னா அவரும் மறுஜன்மம் எடுப்பார். நமக்கு தோணவே இல்லை பாருங்களா, எவ்வளோ கல் புத்தியாக ஆகி இருக்கிறோம் இல்லையா? ஸோ கிருஷ்ணர்லாம் ஒரு காலத்தில் ராஜாவாக இருந்திருப்பார், அதனால் வழிபடுறாங்கன்னு கூட சொல்லுவாங்க. அப்போ ஒரு காலத்தில் ராஜாவாக இருந்தாங்கன்னா இப்போ மறுஜன்மம் எடுத்து இங்கே தானே இருப்பாங்க. அதை நாம் புரிஞ்சிக்கிறது கிடையாது. ஸோ அதை நாம் புரிய வைக்கணுன்ற கோயிலில் போய் கேளுங்க, உங்கள் புத்தியில் தானே இந்த ஞானம்லாம் இருக்குது. इतने ब्रह्मा कुमार कुमारियाँ है, ज़रूर प्रजापिता भी होगा. இல்லை பிரம்மா குமார் குமாரி இத்தனை பேர் இருக்கிறீங்க, எல்லாம் பிரம்மாவுடைய குழந்தைனா இப்போ பிரம்மாவும் இருப்பார் தானே. ஃபிர் பிரம்மா துவாரா மனுஷ்ய சிருஷ்டி ரச்சித்தே ஹே. பிறகு பிரம்மா மூலமாக மனித சிருஷ்டியை பாபா படைக்கிறார். क्रिएटर ब्रह्मा को नहीं कहा जाता. ब्रह्माவை யாரும் படைப்பவர்னு சொல்ல முடியாது. वह फिर गॉड फादर है. ஸோ படைப்பவரோ இறை தந்தை. कैसे रचते हैं, எப்படி படைக்கிறாரு? वह तो बाप सम्मुखी बैठ समझाते हैं. ஸோ அதை கடவுளே நேரடியாக உட்கார்ந்து உங்களுக்கு புரிய வைக்கிறார், அவரே வந்து புரிய வைக்கிறார். எப்படி நான் படைக்கிறேன் இல்லையா? கலியுகத்தை சத்தியுகமாக மாத்திரம் தான் அவருடைய படைப்பு. யஹ் சாஸ்திரத்தோ பாத் மே பனே ஹே. மற்றபடி இந்த சாஸ்திரங்கள்லாம் பிறகு தான் உருவாகுது. ஜெய்சே क्राइस्ट ने समझाया, उनका बाइबल बन गया. இல்லையா? முதல்ல பைபிள் இயேசு கிறிஸ்து வந்து புரிய வைக்கிறாரு, பிறகு வந்து அவருடைய பைபிளை வந்து உருவாக்கிட்டாங்க. அவர் சொன்ன ஞானத்தை வச்சு பைபிள் உருவாக்கிட்டாங்க.
பிற்காலத்தில். बाद में बैठ गायन करते हैं, பிறகு உட்காந்து மகிமை பாடிட்டு இருக்கிறாங்க. सर्व का सद्गति दाता, सर्व का लिबरेटर, पतित पावन एक बाप गाया हुआ है. ஸோ அனைவருக்கும் சத்கதி கொடுக்கக்கூடிய வள்ளல், விடுவிப்பவர், அழுக்கானவர்களை தூய்மையாக்குபவர், எல்லாமே ஒரு பாபாவுடைய மகிமை. उनको याद करते हैं कि हे गॉडफादर रहम करो. ஸோ பாபா சொல்கிறாரு, அவரைத்தான் நினைவு செய்கிறாங்க. ஹே இறைத்தந்தையே கருணை காட்டுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபாதர் ஏக் ஹோத்தா ஹே. ஸோ தந்தை ஒருவர் தான் இருக்கிறார். அதை தான் அங்கே அல்லாஹ் ஒருவன்னு அவங்க சொல்கிறாங்க. யஹ் ஹே சாரே வேர்ல்டு கா ஃபாதர். இவர் ஒட்டுமொத்த உலகத்தின் தந்தை. मनुष्यों को पता नहीं है कि सर्व दुखों से लिबरेट करने वाला कौन है. ஸோ உலகத்துக்கே தந்தை ஒருவர் தான். ஆனால் மனிதர்களுக்கு அனைவருக்கும் துக்கத்திலிருந்து யார் முக்தி கொடுக்குறாங்க அப்படின்னு தெரியல மனிதர்களுக்கு. அபி சிருஷ்டி பி புராணி, மனுஷ பி புராணி, தமோ பிரதான் ஹே. ஸோ உலகமும் இப்போ பழசாயிடுச்சு, மனிதர்களும் பழைய தமோ பிரதானமானவர்களாக ஆகிட்டாங்க. யஹ் ஹே ஹி ஐரன் ஏஜ்ட் வேர்ல்ட். ஸோ இப்போ இருக்கிறதே என்னது? இரும்பு யுகம். இரும்பு யுக உலகமாக இருக்குது. மனிதர்களுடைய புத்தியெல்லாம் இரும்பு மாதிரி ஆயிடுச்சு, தங்கம் மாதிரி இருந்தது. கோல்டன் ஏஜ் தானே முதல்ல தங்க யுகத்தினருடையாக இருந்தது. ஃபிர் ஹோகா ஜரூர். ஸோ இப்போ மீண்டும் அந்த தங்க யுகம் வரப்போகுது. ஏக் வினாஷ் ஹோ ஜாயகா. மற்றபடி இந்த கலியுகம் கண்டிப்பாக அழிஞ்சிடும். வேர்ல்டு வார் ஹோகி. உலக யுத்தமும் நடக்கும். அநேக் குதிரத்தி ஆப்தாயே பி ஹோத்தி ஹே. நிறைய இயற்கையினால் ஆபத்துகளும் நடக்கும். சமைத்தோ எஹி ஹே. ஸோ அதற்கான நேரம் இதுதான். மனுஷ சிருஷ்டி கித்தனி விருத்தி கோ பாயி ஹுயி ஹே. ஸோ மனித சிருஷ்டி எந்த அளவிற்கு விருத்தி அடைஞ்சிருக்குது பாருங்கள். तुम तो कहते रहते हो भगवान आया हुआ है. கடவுள் வந்துட்டாருன்னு நீங்களும் சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறீங்க. तुम बच्चे सभी को चैलेंज देते हो कि ब्रह्मा द्वारा एक आदि सनातन देवी देवता धर्म की स्थापना हो रही है. ஸோ நீங்கள் எல்லாருக்கும் சவால் விட்டு சொல்கிறீங்க, இந்த பிரம்மா மூலமாக அந்த ஒரு ஆதி சனாதன தேவி தேவதா தரம் ஸ்தாபனை ஆகிட்டு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ட்ராமா அனுசார் சப் சுன்தே ரஹதே ஹே. நாடகப்படி எல்லோரும் கேட்டுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. தெய்வி குண் பி தாரன் கர்த்தே ஹே. அதே மாதிரி தெய்வீக குணமும் தாரணை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. தும் ஜான்தே ஹோ ஹமாரே மே கோயி குண் நஹித்தா. ஸோ நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க, நமக்குள்ளே எந்த தெய்வீக குணமும் இதுக்கு முன்னாடி இல்லை, பாபா குழந்தை ஆகிறதுக்கு முன்னாடி. नंबर 1 अवगुण है काम विकार का, जो कितना हैरान करता है. ஸோ
பாபா சொல்கிறாரு, முதல் நம்பர் அவகுணமே இந்த காம விகர்தம் மனிதர்களை எவ்வளோ பாடாப்படுத்துதுன்ற இந்த காமம் இல்லையா. அதுவும் அந்த டைமுக்கு அது பொருந்ததோ இல்லையோ, இப்போ நல்லாவே பொருந்தது. உலகம் ஃபுல்லாக நம்ம பார்க்குறோம் காமத்தினால. குறிப்பாக நம்மளை சுற்றி லோக்கல் நியூஸ்லேயே பார்த்திங்கன்னா தெரியும், திரும்புகிற பக்கமெல்லாம் இந்த காமத்தினால எவ்வளோ பிரச்சனை வருதோ. இப்போ இந்த நேபாள் பொண்ணு இறந்ததுக்குமே பாருங்கள், அந்த ஏன் லவ் பண்ணுவான்னு அப்புறம் விடுவான்னு, அதுக்கப்புறம் அவன் ஏதோ வீடியோலாம் எடுத்துகிட்டு அதை இன்டர்நெட்டில் விட்டுருவான் அப்படி இப்படின்னு மிரட்டி தான் காசு வாங்கி அந்த டார்ச்சர் தாங்காமல் தான் கம்ப்ளைண்ட் பண்ணி பார்த்தா, அப்போ அவங்களும் கண்டுக்காதனால அவள் தற்கொலை பண்ணிக்கிட்டான். உன்னோட அப்பா அம்மாவுக்கு இந்த ஃபோட்டோவெல்லாம் அனுப்புவேன்றான் சொல்லி காசு வாங்குறானோ. ஸோ அது வெளியில் வந்த விஷயம். ஆனால் உண்மையிலே என்ன நடந்துச்சுன்னு நமக்கு தெரியாது. ஸோ அப்போ அந்த காமம் எப்படி விழ வைக்கிது பாருங்கள் இல்லையா. விழாத வரைக்கும் தான் மரியாதை, விழுந்துட்டால் முடிஞ்சு போச்சு. மாயா ஏமாத்திடும் இல்லையா. உலக அழகி ஐஸ்வர்யராய் எத்தனை பேர் போட்டி லவ் பண்ணாங்க, பெரிய பெரிய ஆளுங்கள்லாம். கல்யாணம் பண்ணி உடனே அவங்க பிரிகிறாங்க. பட் பிரியறதுக்கு முன்னாடியே உள்ளே ரொம்ப நாள் அப்படியே இருக்கும். ஏன்னா ரொம்ப ஃபேமஸானவங்க, அமிதாப் பச்சன் குடும்பம் அவங்களும் ரொம்ப ஃபேமஸானவங்க, ஐஸ்வர்யா ராய் உலக ஃபேமஸ்ஸு. ஸோ உலகம் ஃபுல்லாக சிரிப்பாங்களே அப்படின்றதுக்காக அவங்களும் பொறுத்துக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. ஸோ உலக அழகியே வந்தாலும் மோகம் 30 நாள், ஆசை 60 நாள், முடிஞ்சு போச்சு. ஸோ அதனால தான் பாபா சொல்கிறார். ஆனால் அதுக்காக என்ன 60 நாள் ஆனோடனே துரத்திட முடியுமா? முடியாது இல்லையா. அதுக்கப்புறம் பிடிக்காமலே தான் வாழ்ந்துட்டுருப்பாங்க. ஸோ அதுதான் மிகப்பெரிய எதிரின்ற இந்த காமம். என்ன பாடாப்படுத்துது மனிதர்களை. மாயாக்கு குஸ்தி சல்தி ஹே இல்லையா. மாயாவுடைய குத்துச்சண்டை நடந்துக்கிட்டு இருக்குது, மாயாவோட பாக்ஸிங் நடக்குது. ந சாத்தே பி மாயா கா தூஃபான் கிரா தேத்தா ஹே. நீங்கள் விரும்பினாலும் விரும்பாட்டினாலும் மாயாவுடைய புயல் என்ன பண்ணுது, உங்களை அடித்து தூக்கி கடாசுது, விழ வச்சுக்கிட்டே இருக்குது. ஐரன் ஏஜ் தோஹேனா, ஏன்னா இருக்கிறது என்னது, கலியுகம். காலா முஹ் கர்தேத்தே ஹே, உங்களுடைய முகத்தை கருப்பாக்கிடுது. सावरा मुख नहीं कहेंगे, श्री कृष्ण के लिए देवता ये है, सर्प ने डसा तो सावरा हो गया. ஸோ முகத்தை கருப்பாக்கிடுது இந்த மாயா, கரு நீளமாக ஆக்குறது கிடையாது. ஸோ ஸ்ரீகிருஷ்ணருக்கு என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, பாம்பு கடிச்சிடுச்சு அதனால் அவர் கருநீளமாக ஆகிட்டார் அப்படின்னு சொல்லிடுறாங்க. इज्जत रखने के लिए सावरा कह दिया है. ஏன்னா அவர் மேலே ஒரு மரியாதை இருக்குது இல்லையா, அதனால் அவரை கருநீளமாக காட்டிட்டாங்க. கௌரவத்தை காப்பாற்றணும், கற்பாக இருக்கிறாருன்னு சொல்லிடக்கூடாதுன்ட்டு ஒரு நீல கலரில் தான் இருக்கும், கருநீளமாக. காலா முஹ் திக்கானே சே இஜ்ஜத் சலி ஜாயே. ஸோ ஒருவேளை கருப்பு முகத்தை காட்டிட்டாங்கன்னா கௌரவம் போயிடும் இல்லையா. என்னது, கிருஷ்ணர் கருப்பா? நம்ம ஊரில் அதை ஃபேமஸாக நினச்சிக்கோம், அது வேறு விஷயம். பட் வட இந்தியாவில் எல்லாருமே விலையிலேர்னு இருப்பாங்க. அப்போ அவங்க வழிபடுற கடவுள் கருப்பாக இருக்கிறன்னா அது அசிங்கமாயிடும் இல்லையா. அதனால் அவங்க கதையில் எழுதும்போது பாம்பு கடித்த உடனே உடம்பு நீளமாகிடும்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதனால தான் அவர் நீளமாகிட்டார். சிவனையும் அதே மாதிரி விஷத்தை சாப்பிட்டாரு, நீளமாகிட்டார், நீலகண்டன்னே சொல்லுவாங்க அவர். तो दूर देश निराकार देश से मुसाफिर आते हैं. ஸோ தூர தேசத்திலிருந்து, அந்த நிராகார தேசத்திலிருந்து பாபா வரார்.
आयरन एज्ड दुनिया काले शरीर में आकर इनको भी गोरा बनाते हैं. ஸோ இந்த இரும்பு யுகத்தில் கருப்பு உடம்பில் வந்து இவரையும் வெள்ளையாக மாத்துறார் இல்லையா. கோரா बनाते हैं, வெள்ளையாக மாத்துறார். अब बाप कहते हैं तुमको फिर सतो प्रधान बनना है. ஸோ இப்போ பாபா சொல்கிறாரு, நீங்கள் இப்போ மீண்டும் சதோ பிரதானமாக ஆகணும். मुझे याद करो तो विक्रम विनाश होंगे और तुम विष्णुपुरी के मालिक बन जाएंगे. ஸோ பாபா சொல்கிறாரு, என்னை நினைவு செஞ்சுக்கிட்டே இருங்க, பாவம் அழிஞ்சிடும், விஷ்ணுபுரியின் எஜமானராகவும் ஆகிடுவீங்க. यह ज्ञान की बातें समझने की है. ஸோ இந்த ஞானத்தின் விஷயங்களை நீங்கள் புரிஞ்சிக்கணும். பாபா ரூப் பி ஹே தோ பசந்த் பி ஹே. ஸோ பாபாவோ ஞானியாகவும் யோகியாகவும் இருக்கிறார். தேஜோமய் பிந்தி ரூப் ஹே. ஸோ தேஜஸ் பொருந்திய ஒளிப்புள்ளியாக இருக்கிறார். உன்மே ज्ञान भी है, नाम रूप से न्यारा तो है नहीं. ஸோ பாபாவுக்குள்ள ஞானம் இருக்குது, மற்றபடி அவர் ஒன்றும் பேரு உருவத்திற்கு அப்பாற்பட்டவரெல்லாம் கிடையாது. இல்லை, அவருக்கு பேர் இருக்குது, சிவன் உருவம் இருக்குது, ஒளிப்புள்ளி. உன்கா ரூப் கியா ஹே ஏ துனியா நஹி சாந்தி. ஆனால் மனிதர்களுக்கு அவர் புள்ளி ரூபமானவர்ன்றது கூட யாருக்கும் தெரியாது. பாப் தும்கோ சம்ஜாத்தே ஹே, முஜே பி ஆத்மா கேத்தே ஹே, சிர்ஃப் சுப்ரீம் ஆத்மா. பாபா சொல்கிறாரு, எனக்கும் என்னையும் வந்து ஆத்மானு தான் சொல்கிறாங்க, ஆனால் சுப்ரீம் ஆத்மா அப்படின்னு சொல்கிறார். परम आत्मा से मिलकर हो जाता परमात्मा. இல்லையா, பரம் ஆத்மா உயர்ந்த ஆத்மா, இதை சேர்த்து பரமாத்மா அப்படின்னு சேர்த்து சொல்லிட்டாங்க. बाप भी है, टीचर भी है, कहते भी है நாலேஜ்ஃபுல். ஸோ இப்போ பாபாவாகவும் ஆசிரியராகவும் இருக்கிறாரு. அவர் ஞானம் நிரம்பியவர் அப்படின்னும் சொல்லப்படுது. वह समझते हैं नॉलेजफुल अर्थात सबके दिलों को जानने वाला है. ஸோ அவங்க வந்து ஞானம் நிரம்பியவர்னா என்ன புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா, எல்லாருடைய மனதையும் தெரிந்து கொள்பவர், அறிந்தவர் அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க. அகர் பரமாத்மா सर्वव्यापी है तो फिर सब नॉलेजफुल हो गए, फिर उस एक को क्यों कहते. இல்லையா, ஒருவேளை கடவுள் சர்வவியாபியாக இருந்தார் அப்படின்னா அப்போ எல்லோரும் ஞானம் நிரம்பியவர் ஆகிடுவாங்களே. இல்லை, எல்லா இடத்துலையும் கடவுள் தான் இருக்கிறாருன்னா அப்போ எல்லோரும் புத்திசாலியாக இல்லை இருப்பாங்க. அப்போ எதுக்கு வந்து ஒருத்தரை மட்டும் ஞானம் நிரம்பியவர்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் இருந்து அவர் எங்கும் நிறைந்தவர் இல்லைன்னு நிரூபணமாகுது. மனுஷோं की கித்தனி துச்ச புத்தி ஹே. இல்லையா, மனிதர்களுடையது எவ்வளவு துச்ச புத்தியாக இருக்குது. ஸோ துச்ச புத்தி, கீழான புத்தியுடையவர்களை தான் நாங்கள் துச்சாதனன், துரியோதனன் அப்படின்னு தூன்னு வருது எல்லாமே. ज्ञान की बातों को बिल्कुल नहीं समझते. ஸோ ஞானத்தின் விஷயங்களே அவங்க
புரிஞ்சுக்கிறது கிடையாது. बाप ज्ञान और भक्ति का कॉन्ट्रैक्ट बैठ बताते हैं, கான்ட்ராஸ்ட் பைட் பத்தாத்தே ஹே. ஸோ பாபா உட்காந்து ஞானத்திற்கும் பக்திக்கும் என்னென்ன வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிறத புரிய வைக்கிறார். பகலே ஹே ज्ञान दिन सतयुग त्रेता, फिर है द्वापर कलियुग रात இல்லையா. ஆரம்பத்தில் ஞானம்ங்கிற பகல் சத்யுக திரேத்தாவில் இருந்துச்சு. பிறகு துவாப்பர் கலியுகத்தில் பக்திங்கிற இரவு வந்துடுது. ज्ञान से सद्गति होती है, ஞானத்தின் மூலமாக தான் சத்கதி கிடைக்குது. यह राजयोग का ज्ञान हठयोगी समझा ना सके. ஸோ இந்த ராஜயோகத்தின் ஞானத்தை அடயோகிகள் புரிய வைக்க முடியாது. ந கிரகஸ்தி समझा सकेंगे क्योंकि अपवित्र है. சரி, சாது சன்னியாசி புரிய வைக்க முடியாது, ஹடயோகிகள் புரிய வைக்க முடியாது. அப்போ இல்லறவாசிகள் புரிய வைக்க முடியுமா? அவங்களாலையும் புரிய வைக்க முடியாது. இல்லறவாசிகளுக்கான ஞானம் தான், ஆனால் அவங்க புரிய வைக்க முடியாது. ஏன்னா அவங்க அழுக்காக இருக்கிறாங்க. அழுக்கானவர்களை தூய்மையாக்குற ஞானம் தெரிஞ்சிருந்தால் அவங்க ஏன் அழுக்காக இருக்க போகிறாங்க? அப் ராஜயோக் கவுன் சிக்லாவே. இப்போ ராஜயோகத்தை யார் தான் புரிய வைக்கிறது? जो कहते हैं मामेकम याद करो तो विक्रम विनाश हो. ஸோ யார் வந்து சொல்கிறது, என் ஒருவனை மட்டும் நினைவு செய்யுங்க, பாவகர்மங்கள் அழியும் அப்படின்னு யார் சொல்ல முடியும் பாபாவை தவிர? निवृत्ति मार्ग का धर्म ही अलग है, वह प्रवृत्ति मार्ग का ज्ञान कैसे सुनाएंगे. ஸோ நிவೃತ್ತಿ மார்க்கன்றது வந்து இல்லற மார்க்கம், சரி சந்நியாச மார்க்கம். ஸோ அந்த சந்நியாச மார்க்கமே தனின்றார். वह प्रवृत्ति मार्ग का ज्ञान कैसे सुनाएंगे. அவங்க எப்படி இல்லற மார்க்கத்திற்கான ஞானத்தை புரிய வைக்க முடியும்? ஏன்னா அவங்க தர்மமே வேறு இல்லை. கிறிஸ்டின் போய் குரான் எடுக்க முடியுமா? அல்லது முஸ்லீம் போய் பைபிள் எடுக்க முடியுமா? அவங்கவுங்க தர்மத்தின் விஷயத்தை தான் அவங்கவுங்க புரிய வைக்க முடியும். ஸோ அப்போ பாபா சொல்கிறார், அவங்க எப்படி புரிய வைக்க முடியும் இல்லற மார்க்கத்தின் விஷயத்தை? அது தனி, விட்டுட்டு போகிறது. ராஜயோகமாக அனைத்தையும் அடையிறதுக்கான வழி. அதனால தான் அங்கே சண்டை போடுற மாதிரி காட்டுறாங்க. எதுக்கு? ராஜ்யத்துக்காக சண்டை போடுற மாதிரி இல்லை, ராஜ்யத்துக்காக நடக்கிற விஷயம், ராஜ்யத்தை அடையிற விஷயம், அதுதான் ராஜயோகம். ராஜ்யத்தை அடையிறதுக்கு தானே ராஜயோகம் கற்றுக் கொடுக்குறாரு அங்கே கிருஷ்ணர். ஹடயோகிகள் காட்டில் அதையாக கற்றுக் கொடுக்குறாங்க. அப்போ எப்படி ராஜயோகம்னு சொல்ல முடியும்? எவ்வளோ சூப்பர் பாயிண்ட்டு. ஸோ இங்கே எல்லோருமே சொல்கிறது என்ன? காட் ஃபாதர் இஸ் ட்ரூத் இல்லையா. பாபா ட்ரூத், உண்மை அப்படின்னா மற்ற எல்லாமே பொய் அப்படின்னு தானே அர்த்தம். இப்போ உண்மையை அவர் தானே வந்து சொல்ல முடியும். பாப் ஹி சச் சுனானே வாலா ஹே. ஸோ சத்தியத்தை சொல்பவர் அவர் மட்டுமே. ஆத்மா கோ பாபா கி ஸ்மிருதி ஆயி ஹே, इसलिए हम बाप को याद करते हैं कि आकर सच्ची सच्ची कथा सुनावो नरसे नारायण बनने की. ஸோ ஆத்மாவுக்கு பாபாவுடைய அப்பாவுடைய நினைவு வந்துடுச்சு. அதனால தான் பாபாவை வந்து நினைவு செய்கிறோம். வந்து உண்மையான கதையை சொல்லுங்க, நரன்லேருந்து நாராயணன் ஆக்கக்கூடிய உண்மையான கதையை சொல்லுங்க அப்படின்னு அவர் வர்றதுக்காக நினைவு செஞ்சுருக்கிறோம் பக்தியில். यह तुमको सत्य नारायण की कथा सुनाता होना. ஸோ இந்த சத்யநாராயணனுடைய கதையை உங்களுக்கு நான் இப்போ சொல்லிட்டு இருக்கிறேன் இல்லையா.
ஆகே தும் ஜூட்டி கதையை சுந்தே. இது வரைக்கும் நீங்கள் எல்லாமே பொய்யான கதையை தான் கேட்டுட்டு இருந்தீங்க. அபித்தும் சச்சி சுந்தேஹோ, இப்போ தான் உண்மையே கேட்குறீங்க. ஜூட்டி கதாயே சுந்தே சுந்தே கோயி நாராயண் தோ பன் நஹி சக்தா. இல்லையா, பொய்யான கதையை கேட்டு யாரும் நாராயண் ஆக முடியாது. ஏன்னா எத்தனை ஜென்மமாக கேட்டிருக்கிறோம் பக்தி மார்க்கத்தின் கதைகளை. யாராவது நாராயண் ஆயிட்டாங்களா? फिर वह சத்யநாராயண் கி கதா கைசே ஹோ சக்தி. அப்போ சத்யநாராயணன் கதைனா அந்த கதையை கேட்க கேட்க நீங்கள் நாராயணனாவே ஆயிடணும். அப்படி ஆகாத கதையை எப்படி சத்யநாராயணன் கதைன்னு நாம் சொல்ல முடியும்? மனுஷ கிஸ்கோ நர்சே நாராயண் பனா ந சகே. மனிதர்கள் யாரையுமே நரன்லேருந்து நாராயணனாக ஆக்க முடியாது, அதற்கான ஞானத்தை கொடுக்க முடியாது. பாபி ஆக்கர் ஸ்வர்க கா மாலிக் பனாத்தே ஹே. பாபா தான் வந்து சொர்க்கத்தின் எஜமானர்களாக நம்ம மாத்துறார். பாப் ஆத்தே பி பாரத் மே ஹே. பாபா வருவதும் பாரதத்தில் தான் வருகிறார். பரந்து கப் ஆத்தே ஹே யஹ் சமஜ்தே நஹி ஹே. ஆனால் எப்போ வராருன்றது மட்டும் யாருமே புரிஞ்சுக்கிறது கிடையாது. சிவசங்கர் கோ மிலாக்கர் கஹானியா பனாதி ஹே. இல்லையா, சிவனையும் சங்கரையும் ஒன்றா சேர்த்து கதையை உருவாக்கி விட்டுட்டாங்க. இல்லையா, அது சங்கர்ன்றது கூட தெரியாமல் சிவன் நினச்சி சிவனுடைய மகிமையை வெளிப்படுற மாதிரி நிறைய கதை வந்து சங்கரை வச்சு உருவாக்கிட்டாங்க. ஷிவ் புரான் பி ஹே. சிவபுராணம் கூட இருக்குது இல்லையா, சிவனுடைய கதை அப்படின்ட்டு. ஸோ அதில் சங்கரை வச்சு தான் காட்டியிருப்பாங்க. கீதா கஹதே ஹே ஸ்ரீ கிருஷ்ணா கி फिर तो शिव पुराण बड़ा हो गया. ஸோ அப்போ ஸ்ரீகிருஷ்ணருடையது கீதை அப்படின்னு சொன்னால் அப்போ சிவபுராணம் வந்து அதை விட உயர்ந்ததாக ஆகிடும் இல்லையா. வாஸ்தவமே நாலேஜ் தோ கீதா மேஹே. ஆனால் உண்மையிலே ஞானம் கீதையில் தான் இருக்குது. பகவான் வாச் மன்மனா பவ். இல்லை, ஸ்ரீகிருஷ்ணர்துன்னு போட்டுட்டாலே முடிஞ்சு போச்சு. ஏன்னா சிவன் சொன்னார்னு சொன்னால் தான் கீதைக்கு அர்த்தமே ஆகும். ஸோ மன்மனாபவன்றது தான் இங்கே முக்கியமான ஞானமே. यह अक्षर गीता के सिवाय दूसरे कोई शास्त्रों में हो नहीं सकते. கீதையை தவிர இந்த வார்த்தை வேறு எந்த சாஸ்திரத்திலையும் இருக்காது. गाया भी जाता है सर्वशास्त्रमय शिरोमणि கீதா. ஸோ என்ன மகிமை பாடுறாங்க. அனைத்து சாஸ்திரங்களிலும் உயர்ந்தது கீதை. அனைத்து சாஸ்திரங்களின் தாய் இந்த உயர்ந்த கீதைன்றாங்க. ஸ்ரேஷ்ட மத் ஹேஹி பகவான் கி. ஸோ உயர்ந்த வழி பகவானுடையதாக தானே இருக்கும். ஸ்ரீமத் அப்படின்னா உயர்ந்த மத். पहले पहले यह बताना चाहिए कि हम कहते हैं थोड़े वर्ष के अंदर नई श्रेष्ठाचारी दुनिया स्थापन हो जाएगी. ஸோ முதல்ல நீங்கள் என்ன சொல்லணும் அப்படின்னா, நாங்கள் சொல்கிறோம் இன்னும் கொஞ்சம் வருடத்திலேயே புதிய உயர்ந்த உலகம் உருவாகிடும் அப்படின்னு சொல்கிறோம். அபிஹே பிரஷ்டாச்சாரி துனியா. இப்போ கீழான உலகம் இருக்குது. ஸ்ரேஷ்டாச்சாரி துனியாமே கித்தனை தோடே மனுஷ ஹோங்கே. இல்லை, உயர்ந்த உலகத்தில் ரொம்ப கம்மியானவர்கள் தான் இருப்பாங்க. அபித்தோ கித்தனை டேர் மனுஷே. ஆனால் இப்போ எவ்வளோ அதிகமான மனிதர்கள் இருக்கிறாங்க. उसके लिए विनाश सामने खड़ा है. ஸோ அந்த புது உலகத்தை உருவாக்குறதுக்காக தான்
உலக அழிவு எதிரிலேயே இருக்குது. பாப் ராஜயோக் சிக்லா ரஹே ஹே. ஸோ பாபா ராஜயோகத்தை சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறார். वर्षा बाप से मिलता है. பாபா கிட்ட இருந்து தான் நமக்கு ஆஸ்தி கிடைக்குது. மாங்தே பி பாப் சே ஹே. நம்ம கேட்குறதுமே பாபா கிட்ட இருந்து தானே கேட்குறோம் எல்லாத்தையும். இப்போ ஞானத்தை பாபா கிட்ட இருந்து தான் நம்ம கேட்டுட்டு இருக்கிறோம். कोई को धन जास्ती होगा बच्चा होगा कहेंगे भगवान ने दिया. ஸோ யாருக்காவது அதிக செல்வம் கிடைக்குது, குழந்தைங்க இருக்குது அப்படின்னா பகவான் கொடுத்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. பகவான் एक हुआ ना फिर सब में भगवान कैसे हो सकता. இல்லை எது கிடைச்சாலும் கடவுள் கொடுத்தாருன்னா அப்போ ஒருத்தர் இருக்கிறாருன்னு தானே அர்த்தம். அப்போ எப்படி எல்லாருக்குள்ளேயும் பகவான் இருக்க முடியும்? अब आत्माओं को बाप कहते हैं मुझे याद करो. ஸோ ஆத்மாக்களுக்கு பாபா சொல்கிறார், என்னை நினைவு செய்யுங்கள். आत्मा कहती है हमको परमात्मा ने ज्ञान दिया है. ஸோ ஆத்மாவும் சொல்லுது, எங்களுக்கு பரமாத்மா ஞானம் கொடுத்துருக்கிறாரு. जो फिर हम भाइयों को देते हैं. அந்த ஞானத்தை தான் நாங்கள் எங்கள் சகோதரர்களுக்கு கொடுக்கிறோம். अपने को आत्मा समझकर बाप को कितना समय याद किया. इस चार्ट रखने में बड़ी विशाल बुद्धि चाहिए. ஸோ உங்களை ஆத்மானு உணர்ந்து பாபாவை எவ்வளோ நேரம் நினைவு செய்கிறீங்கன்ற சார்ட் வைக்கிறதுக்கு பெரிய விசால புத்தி வேணும். தேஹி அபிமானி ஹோ बाप को याद करना पड़े तब विक्रम विनाश हो. ஸோ ஆத்ம அபிமானியாகி பாபாவை நினைவு செய்யுங்கள், அப்பொழுதுதான் பாவங்கள் அழியும் அப்படின்னு பாபா சொல்கிறார். நாலேஜ் தோ படி சஹஜ். இல்லை சிருஷ்டியுடைய முதலிடை கடை ஞானம் ஒன்றும் பெரிய கஷ்டம் கிடையாது, ஈஸி. பாக்கி ஆத்மா சமஜ் பாப் கோ யாத் கர்த்தே अपनी உன்னதி கர்னி ஹே. ஸோ அப்போ முக்கியமான விஷயமே உங்களை ஆத்மானு புரிஞ்சு பாபாவை நினைவு செய்து உங்களை நீங்களே முன்னேற்றிக் கொள்வது தான். இல்லையா? உங்களை முன்னேற்றிக்கணும் அப்படின்னா பாபாவை நினைவு செய்யணும், ஆத்மானு உணர்ந்து. இதில் தான் முயற்சி இருக்குது. यह चार्ट कोई बिरले रखते हैं. இல்லை இந்த மாதிரி சார்ட் அபூர்வமாக யாரோ ஒருத்தர் தான் வைக்கிறாங்க. कोई बिरले रखते हैं. देही अभिमानी हो बाप की याद में रहने से कभी किसको दुख नहीं देंगे. ஆத்ம அபிமானி ஆகி பாபாவுடைய நினைவிலே இருக்கிறதன் மூலமாக ஒரு பொழுதும் யாருக்குமே துக்கம் கொடுக்க மாட்டாங்க. बाप आते ही है सुख देने, तो बच्चों को भी सबको सुख देना है. பாபா வருவது உங்களுக்கு சுகத்தை கொடுப்பதற்காகத்தான். அப்படின்னா குழந்தைகளும் மற்றவர்களுக்கு சுகத்தைத்தானே கொடுக்கணும். கபி கிஸ்கோ துக் நஹி தேனா ஹே.
ஒருபொழுதும் யாருக்கும் துக்கத்தை கொடுக்கக்கூடாது. பாப் கி யாத் சே சப் பூத் பாகேங்கே. பாபாவுடைய நினைவின் மூலமாக தான் அனைத்து பூதமும் உங்களை விட்டு ஓடி போயிடும். படி குப்த் மெஹனத் ஹே. ஆனால் இது குப்தமான முயற்சி. பாபாவுடைய நினைவிலேயே இருந்துட்டு எல்லா காரியத்தையும் செஞ்சுட்டு இருக்கிறது. ஸோ அப்படி காரியம் செய்ய செய்ய பிறருடைய தொடர்பில் வரும்போது எப்போவுமே அந்த பாபா நினைவிலேயே இருந்து மாயாவை ஓட்டுறது தான் முயற்சியே. ரொம்ப பெரிய அதே நேரத்தில் மறைமுகமான முயற்சி. मीठे मीठे सिखिलते बच्चों प्रति माता पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. धारणा के लिए मुख्य सार. इस आसुरी चीची दुनिया से अपनी आंखें बंद कर लेनी है. இந்த அசுர சீச்சி உலகத்திலிருந்து உங்களுடைய கண்களை மூடிடுங்க. यह पुरानी दुनिया है. இது அழுக்கான மற்றும் பழைய உலகம். इससे कोई कनेक्शन नहीं रखना है. இல்லை இடிக்க போகிற வீடு, அதுக்கு முன்னாடி அதை விட்டு வெளியில் வந்துடணும்ல. ஸோ கவர்மெண்ட் இந்த ஆக்கிரமிப்பு இடங்களை அங்கே கட்டின வீடுகளை இடிக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி அவங்க நோட்டீஸ் கொடுப்பாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் காலி பண்ணணும். நீங்கள் பண்ணலைன்றதுக்காக அந்த சொன்ன டேட்டுக்கு அவங்க இடிக்காமல் விட்டுற மாட்டாங்க. அதே தான் இங்கே நடக்குது இல்லையா? பாபா காலி பண்ணுங்க இந்த உலகத்தை விட்டுன்றார். காலி பண்ண வேண்டிய நேரம் வந்துடுச்சு. சிரித்த முகத்தோடு ரெடி ஆகணும். வீட்டை விட்டு வெளியில் வரணும், இந்த உடம்புன்ற வீட்டை விட்டு புத்தியினால். ஸோ இதோட உங்களுக்கு எதுக்கு தொடர்பு? இசே தேக்தே ஹுயே பி நஹி தேக்னா ஹே. ஸோ இந்த பழைய உலகத்தை பார்த்து கொண்டு இருந்தாலும் பார்க்காமல் இருக்கணும். இஸ் பேஹத் ड्रामा में हम पार्टदारी है. यह सेकंड बाय सेकंड रिपीट होता रहता है. जो पास्ट हुआ वह फिर रिपीट होगा. ஸோ இந்த எல்லையற்ற நாடகத்தில் நாம் பாகம் நடிக்கக்கூடிய ஒரு நடிகர்கள் தான். ஸோ அதனால் எது நடந்து முடிஞ்சதோ அதே தான் ஒரு வினாடியும் மீண்டும் நடந்து கொண்டே இருக்கிறது. ஸோ கடந்தது மீண்டும் நடக்கும். இப்போ நடக்கிறது ஏற்கனவே நடந்தது, இப்போ நடக்கிறது மீண்டும் வேறு நடக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? எதிர்காலமும் நிகழ்காலமும் கடந்த காலமும் ஒன்றே. यह स्मृति में रख हर बात में பாஸ் होना है. ஸோ இந்த விஷயம் எப்போவுமே ஞாபகம் வைத்து ஒவ்வொரு விஷயத்திலும் நீங்கள் பாஸ் ஆகணும், கடந்து போகணும். விஷால் புத்தி பனனா ஹே. விசால புத்தியுடையவராக ஆகணும். वरदान. रियलिटी द्वारा रॉयल्टी का प्रत्यक्ष रूप दिखाने वाले साक्षात्कार मूर्ति भव. ஸோ உண்மையின் மூலமாக ராயல்ட்டியுடைய பிரத்யக்ஷ ஸ்வரூபத்தை காண்பிக்கக்கூடிய சாட்சாத்கார மூர்த்தி ஆகுங்கள். அதுக்கு விளக்கம், अभी ऐसा समय आएगा जब हर आत्मा प्रत्यक्ष रूप में अपने रियलिटी द्वारा रॉयल्टी का साक्षात्कार कराएगी. ஸோ பாபா சொல்கிறாரு, இப்போ என்ன மாதிரி சமயம் வரப்போகுது அப்படின்னா, ஒவ்வொரு ஆத்மாவும் தன்னுடைய பிரத்யக்ஷ ரூபத்தின் மூலமாக, அதாவது தன்னுடைய பிரத்யக்ஷ ஸ்வரூபத்தில் தன்னுடைய உண்மை சத்தியத்தன்மையின் மூலமாக ராயல்ட்டியுடைய சாட்சாத்காரம் செய்ய போகிறாங்க.
இல்லை அவங்க சத்தியத்தன்மையில் நிலைத்து இருக்கும்போது அவங்களுடைய ராயல்ட்டி, அதாவது லக்ஷ்மி நாராயணனுடைய சாட்சாத்காரம், தேவதைகளுடைய சாட்சாத்காரம் ஏற்படும். ஆக்சுவலாக அந்த சாட்சாத்காரத்தை வந்து செய்விப்பவர்களாக நீங்கள் மாறுவீங்க. அந்த மாதிரி நேரம் வரும் அப்படின்னு பாபா சொல்கிறார். ஸோ ஒவ்வொரு பாபா குழந்தையுமே தன்னுடைய பிரத்யக்ஷ ரூபத்தில் தன்னுடைய சுய தர்மத்தில் நிலைத்து இருப்பதனால அந்த ராயல்ட்டி, சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய அந்த தேவதை முகத்தை வந்து சாட்சாத்காரம் செய்விக்கக்கூடியவர்களாக நீங்கள் மாறுவீங்க. பிரத்யக்ஷதா கே சமை மாலா के बन के का नंबर और भविष्य राज्य का स्वरूप दोनों ही प्रत्यक्ष होंगे. ஸோ அப்படி வந்து பிரத்யக்ஷமாகும் பொழுது அந்த வெற்றி மாலையில் நம்மளுடைய மணி எந்த நம்பரில் வருது, அது இல்லை அந்த வெற்றிமணி மாலையில் நம்ம எந்த மணியாக இருக்கிறோம் அப்படிங்கிறதும் எதிர்கால ராஜ்யத்தின் ஸ்வரூபம் ரெண்டுமே பிரத்யக்ஷமாயிடும். अभी जो रेस करते करते थोड़ा सा रेस की धूल का पड़ा चमकते हुए हीरो को छिपा देता है, अंत में यह पड़ा हट जाएगा, फिर दीपे हुए छिपे हुए हीरे अपने प्रत्यक्ष संपन्न स्वरूप में आएंगे. रॉयल फैमिली अभी से अपनी रॉयल्टी दिखाएगी, अर्थात अपने भविष्य पद को स्पष्ट करेगी. इसलिए रियलिटी द्वारा रॉयल्टी का साक्षात्कार कराओ. अभी जो रेस करते करते थोड़ा सा रेस की धूल का पर्दा चमकते हुए हीरे को छिपा देता है. இப்போ ஓட்டப்பந்தயத்தில் ஓடி ஓடி ஒருத்தரோட ஒருத்தர் போட்டி போட என்ன ஆகுது அப்படின்னா கொஞ்சம் பொறாமையும் வந்துடுது. இல்லை போட்டி போட்டு ஓடும்போது பொறாமை வந்துடுது. அப்போ கொஞ்சம் பொறாமைன்ற அந்த தூசி ஒரு பர்தா மாதிரி இருக்குது. பர்தான ஸ்க்ரீனு, அது ஜொலிச்சிட்டு இருக்கிற வைரத்தை மறைச்சிடுது. இல்லையா, பாபா வந்து ஜொலிக்க வைக்கிறார். ஆனால் அந்த இப்போ பாருங்களா, இதெல்லாம் ஒரு தூசியாக படியுது. அதில் மிகப்பெரிய தூசி தான் காமம். ஸோ அதனால தான் நம்பர் 1 எதிரி. ஸோ அதெல்லாம் நீக்கின பிறகும் இந்த பொறாமைன்றது இருக்குதுன்ற, அதுதான் முக்கியம். ஸோ அது மறைச்சிடுது, ஜொலிக்கிற வைரத்தோடைய ஜொலிப்புத்தன்மை தெரியாமல் பண்ணிடுது. அந்தமே யஹ் பர்தா ஹட் ஜாயேகா, கடைசியில் இந்த திரையும் விலகிடும். फिर छिपे हुए हीरे अपने प्रत्यक्ष संपन्न स्वरूप में आएंगे. ஸோ அப்போ அந்த ஸ்க்ரீனும் போயிடுச்சுன்னா என்ன ஆகிடும், மறைஞ்சு இருக்கக்கூடிய அந்த வைரம் தன்னுடைய பிரத்யக்ஷ சம்பன்ன அந்த முழுமையான ஜொலிப்புத்தன்மையோடு வந்துடும். ராயல் ஃபேமிலி அபிஷே அப்பனே ராயல்ட்டி திக்காயேகி. ஆனால் ராயல் குடும்பத்தை சார்ந்தவர்கள் இருக்கிறாங்க பாருங்கள், அவங்க இப்போத்திலிருந்தே அந்த ராயல் தன்மையை வெளிப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. அர்த்தாத் அப்பனே பவிஷ்ய பத்துக்கோ ஸ்பஷ்ட் கரேகி, அவங்களுடைய எதிர்கால பதவியை இப்போவே வெளிப்படுத்துவாங்களாம். அந்த ஒரு நாராயணன் கூட பேசுகிற அந்த உணர்வை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் அவங்களுடைய குணம். इसलिए
रियलिटी द्वारा ராயல்டி கா சாக்ஷாத்கார் கராவோ. லவ் யூ பாபா. இல்லையா? அதனால் உண்மையின் மூலமாக, உண்மைன்றது என்னது? நாம் ஆத்மான்றது அது ஒரு ஜொலிக்கக்கூடிய வைரன்றது. ஆனால் அதுதான் உண்மை. ஆனால் அது மேலே குப்பை மறைஞ்சி உண்மை இல்லாத மாதிரி அந்த ஜொலிப்பே போயிடுச்சு. அப்போ அந்த உண்மைத்தன்மை, அந்த ஜொலிப்பு மூலமாக அந்த ராயல்ட்டியின் சாட்சாத்காரத்தை செய்ய வைங்க எல்லோருக்கும் அப்படிங்கிறார். ஸோ செம பவர்ஃபுல்லான வரதானம் இது. சாதாரண வரதானம் கிடையாது, பயங்கரம். ஸோ அந்த ரியாலிட்டி அர்த்தமே படிச்சுட்டே வரும்போது தான் தெரியுது. அந்த ஆத்மா அந்த வைரம் மாதிரி இருக்கிறது தான் ரியாலிட்டி. அப்போ ஆத்மாவின் ரியாலிட்டியில் நிலைச்சிருந்தீங்கன்னா அந்த ராயல்ட்டி தன்மை வெளிப்படும் அப்படின்னு பாபா சொல்கிறார். ரியாலிட்டி மூலம் ராயல்ட்டியை வெளிப்படுத்துங்க. அப்போ என்னன்னா ஆத்மாவுடைய உண்மையான குணத்தை மறைக்கக்கூடிய எல்லாத்தையும் நீக்குங்க. ஸோ அதில் கடைசியாக பொறாமை இருக்குன்றார், அதையும் நீக்குங்க அப்படின்னு சொல்கிறார். ஸ்லோகன்: किसी भी विधि से व्यर्थ को समाप्त कर समर्थ को इमर्ज करो. ஏதாவது ஒரு விதி மூலமாக வீணானதை முடித்து சக்திசாலியானதை எமர்ஜ் பண்ணுங்கள். இல்லையா? எப்படியாவது வீணானதை முடிச்சிடுங்க. ஏன்னா சக்திசாலியானவர்களாக நீங்கள் ஆகணும்னா அந்த வீணானது தான் ஒரு ஸ்க்ரீனுன்றார். அது பெரிய விஷயம் இல்லையா? நாங்கள் பொறாமை ஸ்க்ரீனுன்றார். அதேமாதிரி வீணானது எல்லாமே ஸ்க்ரீனு. இப்போ சக்திசாலியானது அப்போ ஐயோ லவ் யூ பாபா. அப்போ பாருங்கள், பக்தி மார்க்கத்தில் வந்து இந்த ஸ்க்ரீன் போட்டிருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த ஸ்க்ரீனை நீங்கள் விளக்கும் பொழுது தான் அலங்காரத்தோடு அவங்க இருப்பாங்க. கரெக்டாக அலங்காரம் பண்ணிட்டு தானே திறப்பாங்க. அப்போ நாம் வந்து தெய்வீக குணத்தை அலங்காரம் பண்ண என்ன ஆகுனா நம்மளை மறைச்சிட்ருக்கிற அந்த ஸ்க்ரீனு விலகிட்டே இருக்கும். ஸோ ஸ்க்ரீனை வச்சே பாபா இன்றைக்கி சொல்கிறார் சூப்பராக. இல்லை, அந்த வீண் விஷயன்ற ஸ்க்ரீன் வேறு இருக்குது. ஆத்மாவை மறைக்கும் 7 திரைகள்ன்ட்டு 7 ஸ்க்ரீன் போட்டு வடலூரில் ஜோதி தரிசனம் காட்டுவாங்க. ஆனால் 7 இல்லை, எத்தனையோ குப்பைகள் இருக்குது. ஸோ எல்லா ஸ்க்ரீனையும் விளக்கணும். விளக்கிட்டிங்கன்னா சக்திசாலியான ஸ்வரூபம் வெளிப்படும். ஸோ இதனால தான் ஸ்க்ரீன் போட்டு மூடுறது திறக்கிறது எல்லாமே இருக்குது. லவ் யூ பாபா. சூப்பர் சூப்பர். अव्यक्त इशारे एकांत प्रिय बनो, एकता और एकाग्रता को अपनाओ. ஸோ ஏகாந்தவாசியாகி ஒற்றுமை மற்றும் ஒருமுகத்தன்மையை தனதாக்குங்கள். स्वयं का कल्याण करने के लिए व स्वयं का परिवर्तन करने के लिए विशेष एकांतवासी अंतर्मुखी बनो. ஸோ சுயத்திற்கு நன்மை செய்வதற்காக அல்லது சுயத்தை பரிவர்த்தனை செய்வதற்காக, ஸோ சுயத்தின் நன்மையாக இருந்தாலும் சரி, சுயத்தின் மாற்றமாக இருந்தாலும் சரி, அதற்கு விசேஷமாக ஏகாந்தவாசியாக உள்நோக்கு முகமுடையவராக நீங்கள் மாறணும். ஸோ ஏகாந்தவாசி தனிமை பாபாவோடு இருக்கிறது. உள்நோக்கு முகமும் அப்படி தான் இல்லையா? நாலேஜ்ஃபுல் ஹோ லேக்கின் பவர்ஃபுல் பனோ. ஞானம் நிறைந்தவராகவும் இருக்கணும், அதே நேரத்தில் சக்தி நிறைந்தவராகவும் ஆகணும். ஸோ ஞானம் நிறைந்தவராக இருக்கிறீங்க, ஆனால் சக்தி நிறைந்தவராக ஆகணும். இதுதான் முக்கியமான விஷயம் இல்லையா? ஞானம் இப்போ தெரிஞ்சிருச்சு, ஆனால் அந்த சக்தி இருக்குதா? हर बात के अनुभव में स्वयं को संपन्न बनावो. ஸோ ஒவ்வொரு விஷயத்தின் அனுபவத்தில் உங்களை முழுமையானவர்களாக மாற்றிக்கொள்ளுங்கள். ஸோ அன்பு, அமைதி, மாயை அடையாளம் கண்டுக்கிறது எல்லாத்துலேயும் அனுபவசாலியாக மாற்றிக்கணும்.
அனுபவம் நிரம்பியவராக. ஸோ மாயை எப்படியெல்லாம் வரும்னு தெரிஞ்சு தூரத்திலே விரட்டிடணும், அந்த அனுபவம் இருக்கணும். கிஸ்கா பச்சாகும் இல்லையா, நான் யாரோட குழந்தை, கியா பிராப்தி ஹே, எனக்கு என்ன பிராப்தியாக கிடைச்சிருக்குது. इस पहले पाठ के அனுபவி மூர்த்தி பனோ, இந்த முதல் பாடத்தின் அனுபவி மூர்த்தி ஆகுங்கள். एकता और एकाग्रता को अपनाओ तो सहज ही मायाजित हो जाएंगे. ஒற்றுமை மற்றும் ஒருமுகத்தன்மை, இதை உங்களுடையதாக தாரணை பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக மாயாவை வென்றவர்களாக ஆகிடுவீங்க. ஸோ அதனால் ஒற்றுமை மற்றும் ஒருமுகத்தன்மை அது ரொம்ப முக்கியம். அதற்கு ஏகாந்தவாசியாகவும் உள்நோக்கு முகமுடையவராகவும் இருக்கணும். ஞானம் நிறைந்தவராக மட்டும் இல்லை, சக்திசாலியாகவும் ஆகணும். ஸோ அதில் அனுபவசாலியாக ஆகணும் ஒவ்வொரு விஷயத்திலும் இல்லையா. மாயையை வெல்வதற்கு எந்த சக்தியை நிரப்பிக்கணும், எந்த சக்தி ஸ்வரூபமாகணுன்ற அனுபவம் இருக்கணும். அந்த நேரத்தில் சக்தி ஸ்வரூபம் எடுக்கணும். ஸோ அப்போ நான் யாருடைய குழந்தை, அது மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கணும். என்ன பிராப்தியாக கிடைக்குது, சொர்க்கமே கிடைக்குது. அல்பகால விஷயத்தில் நீங்கள் மூழ்கலாமா? கடவுளுடைய குழந்தையாக இருந்துட்டு இந்த உலகமே கடவுளுடையதுன்னா அந்த உலகமே உங்களுடையதும் கூட. அப்போ இந்த உலகத்தின் அதுவும் இந்த உலகத்துடைய கீழான நிலையில் இருக்கிற இந்த கலியுகத்தின் எந்த விஷயத்திலையோ எந்த நபரிலோ உங்கள் புத்தி மாட்டிக்கலாமா? இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் மனதில் அசை போட்டு மாயைக்கிட்டேருந்து வெளியில் வரணும். அதுதான் அனுபவி மூர்த்தியாக ஆகணும். ஸோ அப்போ ஈஸியாக மாயாஜித் ஆகிடுவீங்க. என்ன ஆனாலும் ஒற்றுமை மற்றும் ஒருமுகத்தன்மை இது இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு பாபா சொல்லார். ஓம் சாந்தி. லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.